யாமி 안녕하세요. வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது உங்கள் ஹவன் சந்தாக்கி. நான் நீங்கள் எல்லாரும் பங்கு மற்றவங்கள பலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஜிமினா ஒன்ஷாட் சப்பி கேர்ள் ரிஜெக்ஷன் யுவர் ரிக்ரெட் போனஸ் பார்ட் தான் பார்க்க போகிறோம். நான் இதை ஐடியா பண்ணலை, நான் அதோடய முடிச்சிடலான்னு நினச்சேன். பட் அந்த செகண்ட் ஷாட் இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே வந்து நிறைய பேர் வந்து ஸ்டோரி ஃபுல்ஃபில் ஆகாத மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும், இன்னும் கொஞ்சம் லாங்காக கொடுத்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ எனக்குமே அது தோணிக்கிட்டே இருந்துச்சு, இது ஒரு மாதிரி முடியாத மாதிரி ஃபுல்ஃபில் ஆகாத மாதிரியே இருக்கே அப்படின்ற மாதிரி எனக்குமே உள்ளுக்குள்ளே ஒரு உணர்வு இருந்துச்சு. சரி, நீங்களும் அதை தான் ஆசைப்பட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இதை போனஸ் பார்ட்டாக கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். ஓகேடா, போன ஷார்ட்ஸ் பார்க்காதவங்க பார்த்துட்டு இருந்துருங்க, அப்போ தான் இந்த ஷார்ட் உங்களுக்கு புரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஹெட்ஸ்அப் வேவ் பண்ணிக்கோங்கடா, உங்கள் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக மட்டும்தான்டா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதெல்லாமே பண்ணுறதோ பண்ணாததோ அங்கே விருப்பண்டா, நான் உங்களை ஃபர்ஸ்ட் பண்ண மாட்டேன். அண்ட் பேக்ரவுண்ட் நாய்ஸஸ் ஏதாவது இருந்ததுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. இப்போ நான் கொஞ்சம் ஒர்க் பண்ணுற இடத்துல தான் இருந்து ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ அங்கங்கே சின்ன சின்ன சவுண்ட்ஸ்லாம் கேட்டுட்டு தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் காக்கா வேறு பயங்கரமாக கத்துது. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எனக்காக ப்ளீஸ். ஓகே, பேக் டு த ஸ்டோரி. இங்கே உங்களுக்கும் ஜிமினிக்கும் இப்போ மேரேஜ் ஆயிடுச்சு. உங்களை வந்து ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்காக அனுப்பணும் இல்லையா? ஸோ இப்போ வந்து உங்கள் அம்மா, உங்கள் அத்தை அண்ட் டீனா 3 பேரும் உங்களை வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே டீனானா ஓட்றா, இங்கே நீங்கள் தான் போயும் மூடு அப்படின்ற மாதிரி டீனா பார்த்து திட்டுறீங்க. சரி சரி, மனசுக்குள்ளே இவ்வளோ ஆசையை வச்சுக்கிட்டு எங்கள் கிட்டலாம் பிடிக்காத மாதிரி நடிச்சே அவன் அப்படின்ற மாதிரி அவள் ரொம்ப ஓட்டுறா உங்களை, அந்த மேலே எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் கத்துறீங்க. வயன், இப்போ என்ன அவள் சொல்லிட்டான்னு இப்போ நீ கத்துற? ஒழுங்கா ஃபர்ஸ்ட் டைம் மேரேஜுக்கு அரேஞ்ச் பண்ணக்குள்ளேயே நீ ஜிமின் தம்பியை கல்யாணம் பண்ணி இருந்திருக்கலாம்ல, இதுக்கு எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி ஏந்து வந்த. அம்மா நீ லூசாமா நீ அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா பற்றி கேட்குறீங்க. எதுக்கடி இப்போ என்னை பார்த்து லூசான்னு கேட்குற? பின்ன அவளாம் ஒரு ஆளுன்னு இப்போ நீங்கள் உங்கள் அத்தையை பார்க்குறீங்க. அத்தை, நான் சொல்கிறேனே, நீ தப்பாக எடுத்துக்காதீங்க, நிஜமான்மே அது உண்மை இல்லை அத்தை. பரவாயில்ல வயன், என்னதான் இருந்தாலும் அவன் உன் புருஷன், உனக்கு இல்லாத உரிமையா? நான் அதெல்லாம் கேட்க மாட்டேன், நீ எவ்வளோ திட்டுமோ திட்டிக்கோ அப்படின்ற மாதிரி அவங்களும் ஏதோ சொல்லலை, அமைதியாக இருந்துக்கிறாங்க. இங்கே நீங்கள் தான் மா, அவன் சொன்ன மாதிரி எங்களுக்குள்ளே எதுவுமே நடக்கலை, அது ஜஸ்ட் ஒரு ட்ராமாமா. என்ன ட்ராமாவா? ஆமாம், புரியல. அப்புறம் இந்த கழுத்தில் உன்னோட செஸ்டிலலாம் பார்த்தனே சிவப்பு கலரில், அது என்ன மா? அது என்னோட லிப்ஸ்டிக், நான் கீழே வந்தனே அப்போ இருந்ததா, பார்த்தியா நீ கழுத்தில் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ தான் உங்கள் அம்மாவும் உங்கள் அத்தையும் யோசித்து பார்க்குறாங்க. அது இல்லை, மேலே பார்க்கக்குள்ளே தான் இருந்துச்சு, கீழே வரக்குள்ளே இல்லை. ஹிக்கீஸ் எப்படிமா குளிச்சா அழியும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ தான் உங்கள் அம்மாவுக்கும் உங்கள் அத்தைக்கு புரியுது. அப்போ உங்களுக்கும் உனக்கும் ஜிமினுக்கும் எதுவும் நடக்கலையா அப்படின்ற மாதிரி உங்கள் அத்தை கேட்குறாங்க. ஆமாம் அத்தை தான் சொல்லிகிட்டு இருக்கேன், அவன் போய் சொல்லிட்டான், அவன் வேணுக்குன்னு உங்களை எல்லாரையும் ஏமாத்திருக்கான் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இங்கே 2 பேரும் ஒருத்தர் ஃபேஸ் ஒருத்தர் பார்த்து சிரிக்கிறாங்க. என்ன சிரிக்கிறீங்க? நான் கூட என் பையனுக்கு உன்னை பிடிக்கலையோன்னு நினச்சேன், அவன் உன்னை பாடி ஷேமிங் பண்ணுறதும் உன் கூட சண்டை போடுறதும் உன்னை வம்பிழுக்கிறதும் போதும் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் இப்போ தான் புரியுது என் பையன் உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்ணுறான்னு. இது லவ்வா? நீங்கள் எப்போ பார்த்தீங்க உங்கள் பையன் என்ன லவ் பண்ணதை? என்ன என் பார்த்தாலே தெரியலையா? அவன் இதுக்கு இவ்வளோ ட்ராமா பண்ணி கஷ்டப்பட்டு உன்னை கல்யாணம் பண்ணும்? அவன் மேலே இல்லை, லவ் தானே. எது என்ன பப்ளிக்கில் வச்சு அசிங்கப்படுத்துறது, பாடி ஷேமிங் பண்ணுறது, நான் ஏதாவது வேலை பார்த்தேன்னா அதை வந்து கெடுத்து விடுறது, என்ன எல்லாரும் முன்னாடி வச்சு திட்டுறது, நான் யாரு கூட அதை சிரித்து பேசிட்டா போதும் உடனே உங்கள் பையனுக்கு கோவம் வந்துடும். இதெல்லாம் உங்கள் பையனோட லாங்குவேஜில் லவ்வா ஆண்டி அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. அது ஆமாம், என் பையனுக்கு அப்படி தான் லவ் பண்ண தெரியும், அதுக்கு என்னப்போ? சும்மா உங்கள் பையங்கிறதுக்காக சப்போர்ட்லாம் பண்ணாதீங்க அத்தை. உங்கள் பையன் அவெல்லாம் மனுஷனே கிடையாது, தேவையில்லாமல் நான் சொல்ல கேட்காம இப்படி எதுக்கு அவசர அவசரம் எனக்கு அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்க?
அது அது வந்து உனக்கும் அவனுக்கும் எல்லாம் நடந்துருச்சுன்னு தான் பண்ணி வச்சோம். பட் இப்போ தான் நீ சொல்லும்போது யோசிக்கிறோம். அப்படி இருக்க வாய்ப்பில்லையோன்னு தோணுது. வாய்ப்பில்லையோன்னுலாம் இல்லை, வாய்ப்பே இல்லை. அப்படி எதுவும் நடக்கல அத்தை. எனக்கு போங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு உட்காந்துருக்கீங்க. சரி சரி, கோபப்படாத ஒயன், உனக்கு மாமா தானே எழுதியிருக்குப்பால அப்படின்ற மாதிரி டீனா சொல்கிறா. நீங்கள் அப்படியே உட்காந்துருக்கீங்க. உங்களை இப்போ ரெடி தான் பண்ணிகிட்ருக்காங்க. உங்கள் தலை நிறைய மல்லிப்பூலாம் வைக்கிறாங்க. உங்கள் அத்தை தான் உங்களே பார்க்குறாங்க. நீங்கள் ஒரு மாதிரி வேண்ட வெறுப்பாக தான் உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு பிடிக்கவே இல்லைங்க. ஒரு மாதிரி இருக்கு. என்னடா இது இப்படி கொண்டு வந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களே அப்படி தான் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு ஜிமினை பிடிச்சிருக்கும். எப்போ பிடிச்சிருக்குன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு கொஞ்சம் உங்ககிட்ட கொஞ்சம் நார்மலாக பேசி கேரிங்காக இருந்திருப்பார் இல்லையா, ஸோ அப்போ பிடிச்சிருக்கும். அதுக்கப்புறம் ஜிமின் பண்ணதில் அவர் மேலே ஒரு ஒரு வெறுப்பு வந்துருச்சு உங்களுக்கு. அவர் மேலே இன்னுமே நீங்கள் கோவமாக தான் இருக்கீங்க. நீங்கள் அந்த கோவத்தில் அத்தையை மாதிரியே உட்காந்துருக்கீங்க. இங்கே உங்கள் அத்தை உங்களை பார்த்துட்டு வயன் அப்படின்ற மாதிரி உங்கள் சீக்ஸை பிடிச்சி அப்போ நீ பார்க்க வைக்கிறாங்க. நீங்களும் உங்கள் அத்தையை பார்க்குறீங்க. என்ன ஏண்டி நல்ல நாள் அதுமா மூஞ்சி அப்படி தூக்கி வச்சிட்ருக்க? ஒன்றும் இல்லை. உனக்கு இப்போ இது வேணான்னு தோணுதா? எது? அதான் ஃபர்ஸ்ட் நைட் வேணாமா? எனக்கு வேணும். ஷுவரா? நான் ஷுவராக தான் சொல்கிறேன், எனக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இங்கே உங்கள் அத்தை உங்களை பார்த்து கண்ணடிக்கிறாங்க. புரியல. அட காதை கொடு அப்படின்ற மாதிரி உங்கள் காதில் ஏதோ குசு குசுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் உங்கள் அத்தையை பார்த்து அத்தை அப்படின்ற மாதிரி சிரிக்கிறீங்க. உன்னை எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருப்பான், ஒரு 2-3 நாள் அவன் கஷ்டப்பட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போது நீங்கள் அழகாக ரெடியாக இருக்கீங்க இல்லையா, உங்களை கூட்டிகிட்டு உங்கள் அத்தை பண்ணி ஜிமின் ரூமுக்கு தான் வராங்க. இங்கே பார்த்தா ஜிமின் ஆல்ரெடி பக்காவாக எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிவிட்டு உட்காந்துருக்காரு. ஒரு மாதிரி பிள்ளை ஃபேஸ் ஃபுல்லாக பல்லு தான், அப்படி சிரிச்சுட்டு உட்காந்துருக்காரு. அவர் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கார் உங்களுக்காக. இங்கே பழம் இருக்கா, பால் ஆல்ரெடி கொண்டு வந்து வச்சுருப்பாங்க. இப்போ நீங்கள் மட்டும்தான் வரணும். பால் இருக்கா, அதில் டேஸ்ட்டு நல்லா இருக்கா, பூல் அழகானலாம் நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரி அந்த ரூமையும் சுற்றி சுற்றி பார்க்குறாரு. அடிக்கடி இந்த சென்ட் வேறு எடுத்து அடிச்சுக்கிறாரு. ரூம் ஃபுல்லாக அந்த ரூம் ஸ்ப்ரேலாம் அடித்து விடுறாரு. இப்போ தான் நல்லாயிருக்கு ஜிம்மி அப்படின்ற மாதிரி அவருக்கு அவரே பூஸ்டப் பண்ணிக்கிட்டு அப்படியே இந்த ரூமில் உட்காந்துருக்காரு. இப்போது நீங்கள் உள்ள என்டர் ஆகுறீங்க. அவ்வளோதான், ஜிமின் உங்களை பார்த்ததுமே வாயை பிளந்துட்டாரு. நீங்கள் அந்தளவுக்கு அவ்வளோ அழகாக இருக்கீங்க. நீங்கள் ஜப்பி தான், பட் ரொம்ப அழகாக இருப்பீங்க. இங்கே உங்கள் பின்னாடியே உங்கள் அத்தையும் வராங்க. இப்போ ஜிமின் தான் ஒரு மாதிரி டவுட்டாக அவங்க அம்மாவை பார்க்குறாரு. அம்மா நீயே உள்ள வர? அது வந்து ஜிமின் இன்னைக்கு ஒயனும் கூட தூங்க மாட்டா. என்ன அம்மா, எனக்கு ஏதோ நீ சொன்னது வேறு மாதிரி தப்பாக கேட்டுச்சுன்னு நினைக்கிறேன். என்ன சொன்ன? அதான்டா, ஒயன் இன்னைக்கு உன் கூட தூங்க மாட்டா, அவள் என் கூட தூங்கிக்கிட்டோம், நீ தனியாக படுத்துக்கோ. என்ன தனியாக படுக்கணுமா? ஆமாம், தனியாக தான் படுக்கணும். அம்மா என்ன விளையாடுறியா? தனியாக படுக்கிறதுக்கா எவ்வளோ செட்டப்லாம் அப்படின்ற மாதிரி அவர் எங்கே தங்குற ஒரு பூ ஃப்ளவர்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த மல்லிகைப்பூ, அந்த பூவோட எஜ்ஜை பிடிச்சிக்கிட்டு சொல்கிறாரு ஒரு மாதிரி வெக்கப்பட்டுக்கிட்டே. இங்கே நீங்களாம் சிரிக்கிறீங்க. இங்கே உங்கள் அத்தை தான், என்ன இது என்னமோ ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுற மாதிரி இவ்வளோ பில்டப் பண்ணி சொல்கிற? செகண்ட் டைம் தானே, எனக்கு இன்னைக்கு பீரியட்ஸ். என்னது? ஆமாம், எனக்கு இன்னைக்கு பீரியட்ஸ். அவள் இன்னைக்கு உன் கூடலாம் தூங்க மாட்டாள், அவள் என் கூட படுத்துக்கிட்டோம். ஒரு 5 நாளைக்கு நீ தனியாக தான் தூங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவ்வளோதான். அம்மா நிச்சயமாக தான் சொல்கிறியா? சீரியஸாக எனக்கு பீரியட்ஸா? ஆமாண்டா. ஏன் நான் ஏன் போய் சொல்ல போகிறேன்? அதுவும் இவ்வளோ எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு எவ்வளையும் ரெடி பண்ணிவிட்டு உங்ககிட்ட போய் சொல்லணுன்னு எனக்கு என்ன தலையெழுத்தா? என்னமோ நானும் இன்னும் சேர்ந்து பிளான் பண்ணி உன்னை ஏமாத்துற மாதிரி பேசுகிற. ஜிமின் ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகி அவங்க அம்மா பார்க்குறாரு. அம்மா நான் அப்படி சொல்லலைம்மா, நிஜமான்மே எனக்கு பீரியட்ஸாம்மா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஆமாண்டா, இத்தனை வாட்டி கேட்ப அப்படின்ற மாதிரி அவங்க கத்துறாங்க. சரி ஓகே, நான் எதுவும் பண்ணலை,
ஜஸ்ட் அவள் இங்கேயே படுத்துக்கட்டுமே. அதெல்லாம் ஒன்றும் வேணாம். நீங்கள் இருக்கிற நிலமையில இவளை இங்கே விட்டால் அதெல்லாம் சரி வராது. அவள் என் கூட தூங்கட்டும். அம்மா அம்மா உன் கூட தூங்க வைக்கவாம்மா இவளை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த அப்படின்ற மாதிரி அவர் கெஞ்சுறாரு. ஜிமின் என்ன குழந்தையா? உனக்கு அறிவில்லை, சொன்ன புரியாது. எனக்கு என்னமோ இதெல்லாம் உங்கள் பிளானாக இருக்குமோன்னு தோணுது அப்படின்ற மாதிரி கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாரு. இங்கே உங்கள் அம்மா தான் என்ன இப்போ பிளானா? என்ன பிளானு அப்படின்ற மாதிரி அவங்க கேட்குறாங்க. உன் மேலே எனக்கு எந்த சந்தேகமும் இல்லைம்மா, ஏன் போய் சொல்கிறாளோன்னு தோணுது அப்படின்ற மாதிரி இங்கே உங்களே பார்த்து ஜிமின் சொல்கிறாரு. நீங்கள் ஒரு மாதிரி வயர்ட் ஐஸில் ஜிமினை பார்க்குறீங்க. நான் அவளை செக் பண்ணணும். நீ வா, நீ ரெஸ்ட் ரூம்க்கு வா, நான் செக் பண்ணும் நிஜமானுமே நீ பீரியட்ஸாக இருக்கியான்னு அப்படின்ற மாதிரி சொல்லி உங்கள் கையை பிடிச்சி இழுக்கிறாரு. ஒத்து அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இங்கே ஜிமினோட அம்மா தான் ஜிமினோட ஹேண்டை எடுத்து விட்டு ஜிமினை அடிக்கிறாங்க. அறிவு கட்டவனே, லூஸாடா நீ, பைத்தியக்காரன் இங்கே பார், நீ இன்னைக்கு தனியாக தான் தூங்குற. ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படி தான் பேசுவியா நீ வர வர சரியில்லை ஜிமின். உனக்கு அவ்வளோதான் சொல்கிறதுக்கு தான் வந்த, சொல்லிட்டேன், நீ வா வையன் அப்படின்ற மாதிரி அவங்கள கூட்டிகிட்டு போகிறேங்க. இங்கே ஜிமின் ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகி ஒரு மாதிரி ஹார்ட் பிரேக்கிங்கில் உங்களை பார்த்துட்ருக்காரு. அவர் என்னென்னமோ எக்ஸ்பெக்ட் பண்ணார், பட் ஒன்றுமே நடக்கலை இன்னைக்கு. அப்புறம் எதுக்குடா அந்த பூ அலங்காரம்லாம், ஏன்டா அப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு அவர் பட்டுக்கே ரூமில் அப்படியே அந்த பெட்டில் உட்கார்றாரு. இங்கே நீங்கள் போவீங்க இல்லையா, நீங்கள் திரும்பி வந்து எட்டி பார்க்குறீங்க ஜிமின் என்ன பண்ணுறாருன்னு. அவர் அப்படியே அவரே புலம்பிட்டு உட்காந்துருக்காரு. நல்ல வீணும், என்னை எவ்வளோ கஷ்டப்படுத்தினேன், நல்ல அனுபவி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறீங்க. இங்கே ஜிமின் உங்களை பார்த்துருப்பாரு இல்லையா, பையன் எவ்வளோ அழகாக இருக்கா அப்படின்ற மாதிரி உங்களை நினச்சிட்டு தான் உட்காந்துருக்காரு. அவருக்கெல்லாம் முடியல. ஒரு மாதிரி அவருக்கு ரொம்ப டெம்ட் ஆகிருக்கும் உங்களை பார்த்ததுமே. ஆல்ரெடி அவர் ஒரு மாதிரி டெம்டேஷனில் தான் உட்காந்துருக்காரு. நீங்கள் சாரியில் ரொம்ப அழகாக க்யூட்டாக ப்ரிட்டியாக தலை நிறைய பூ வச்சுட்டு வரக்குள்ள அவளோட தோட்டெலாம் எங்கெங்கேயோ போயிருந்துருக்கும். இப்போது ஒன்றுமே இல்லை, இதெல்லாம் எதுக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு அவருக்கு. அவர் பெட்டில் படுக்கவே இல்லை, அவரால் படுக்க முடியல, தூங்கவும் முடியல. ஒரு மாதிரி அந்த ஃப்ரேக்ரன்ஸ், அந்த பூ அலங்காரம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பார்க்க அவருக்கு உங்கள் ஞாபகம் தான். இங்கே எல்லோரும் வீட்டில் தான் இருக்காங்க. ஸோ இப்போது உங்கள் ரூமும் ஜிமின் ரூமும் வந்து பக்கத்தில் இருக்கும். சரி வளர்றேன் நான், இல்லை ஜிமின் ரூமும் ஜின் ரூமும், சாரி. இங்கே ஜின் ரூமும் ஜிமின் ரூமும் 2 ரூமுமே பக்கத்தில் தான் இருக்கும். ஸோ இப்போது ஜிமின் ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகி உங்களையே நினச்சிக்கிட்டு புலம்பிக்கிட்டு படுத்திருக்காரு. அவர் பெட்டில் படுக்கவே இல்லை. உங்கள் ரூமில் வந்து ஒரு சோஃபா இருக்குது. ஸோ அந்த சோஃபாவில் அப்படியே படுத்துட்டு நினச்சிட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு. இதெல்லாம் எனக்கு தேவைதான், அப்போவே அவளை நீ ஒழுங்காக ட்ரீட் பண்ணியிருக்கணும், தேவையா? இப்போ பாரு நீ தான் கஷ்டப்படுற அப்படின்ற மாதிரி அவருக்கு அவரே புலம்பிக்கிட்டு படுத்திருக்காரு. அவரால் புலம்ப மட்டும்தான் முடியும். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது? ஸோ அவர் அப்படியே படுத்துட்டு இருக்கக்குள்ள டோர் நாக்கிங் சவுண்ட் கேட்குது. இங்கே ஜெமின் ஒரு செகண்ட் எழுந்து ஒருவேளை வந்துட்டாரா என்ன அப்படின்ற மாதிரி இப்போ ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஜெமின் வந்து டோர் ஓப்பன் பண்ணுறாரு. ஜெமின் நீயா? என்ன உள்ளே வரலாமா? எதுக்கு? இல்லை மம்மி சொன்னாங்க இன்னைக்கு உனக்கு ஃபர்ஸ்ட் நைட் இல்லையாமி? ஆமாம், அதுக்கு என்ன இப்போது? வயனுங்களாம் இல்லை, அவள் அம்மா கூட போயிட்டா. அது எனக்கு தெரியும் ஜிமின். அப்புறம் என்ன ஜின் அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு கடுப்பிலே. இங்கே ஜின்னுக்கு புரியுது இவர் என்ன மன நிலைமையில இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஜின் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே, இல்லைடா எப்படியோ இதெல்லாம் வேஸ்ட்டாக தானே போகும், அதுக்கு நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் இந்த ஃப்ரூட்ஸ் ஸ்வீட்ஸ் ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையுமே அவர் எடுத்துக்கிறாரு. இங்கே நீ எடுத்துக்கோன்னு ஒரு வார்த்தை கூட ஜெமின் சொல்லலை, பட் ஆனால் கடைக்கடைன்னு வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாரு. என்ன? இல்லை எனக்கு புரியல, நான் யூஸ் பண்ணிக்கிறேன்னா அப்படின்ற மாதிரி அவளை திங்க் பண்ணிக்கிட்டே போய் அந்த சோஃபாவில் தான் உட்கார்றாரு. படுத்து 10 நிமிஷம் இருக்கும். ஜின் ரூமில் இந்த மார்னிங் சவுண்ட் வருது. அவ்வளோதான், இன்னைக்குமா
அப்படிதான் இருக்கு ஜிமினுக்கு. அவர் ஒரு மாதிரி ரொம்ப கடுப்பாயிட்டு அப்படியே உட்கார்ந்துருப்பாரு. அதுக்கு மேல அவரால அந்த ரூம்ல இருக்க முடியல. அவரு அப்படியே வெளியே வந்திருப்பாரு. வெளியே வந்து இங்க கீழே அந்த பால்கனி கிட்ட இருக்கும். அதாவது ஜிமின் ரூமை தாண்டி ஜின் அண்ட் ஜிமின் 2 ரூமையும் தாண்டி கொஞ்சம் தூரம் போயினா பால்கனி இருக்கும். அது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயே இருக்கும். ஸோ அங்கே போய் நிற்கிறாரு அந்த மூன் லைட்டில். அந்த மூன் கிட்ட அந்த மூன் ரொம்ப அழகா இருக்கு. இன்னைக்கு ஃபுல் மூன் போல. ஸோ மூன் ஃபுல்லாக ரொம்ப அழகா இருக்கு. அதோட வெளிச்சம் அங்கங்கே அப்படியே பரவுது. இங்கே ஜிமினுக்கு நைட்லேயுமே ஓரளவுக்கு கிளியரா அவங்களோட ஊர் அப்படியே தெரியுது. அவர் அப்படியே அந்த சிட்டியை பார்க்குறாரு. ரொம்ப அழகா இருக்கு நைட்டில். ஜிமின் இப்படிலாம் ஃபீல் பண்ணதே இல்லை. அவர் இப்போ இங்கே நடந்த சினாரியோஸ் எல்லாம் மறந்து அப்படியே ரசிச்சுட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. இப்போ ஒரு 3-4 ஹார்ஸ் அவர் அந்த பால்கனிலே உட்காந்து ஃபோன் தான் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. என்ன ரூமுக்கு போனால் நல்லாவே சவுண்ட் கேட்கும். அது அவருக்கு இன்னும் ஹர்ட்டிங்காக இருக்கும்னு சொல்லிட்டு அவர் ரூம் பக்கமே போகல. ஒரு 2-3 ஹார்ஸ் அப்படியே ஃபோன் தான் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு ஜிமினோட நேரமோ என்னமோ தெரியல. அவர் ஃபோன்ஸ் ரீல்ஸ் ஃபுல்லாகவுமே அவருக்கு அந்த மாதிரி ரீல்ஸை தான் சஜெக்ட் பண்ணுது. ஜிமின் ஒரு மாதிரி கடுப்பாயிட்டு அப்படியே உட்காந்துருக்காரு. அப்படியே ஒரு 3-4 ஹார்ஸ் ஆயிருக்கும். இப்போது டைம் மிட் நைட் ஒரு 2 o'clock இருக்குது. 2 o'clock ஆகும். இப்போ போய் பார்க்குறாரு. சவுண்ட் எதுவுமே இல்லை. அப்பாடா ஒரு வழியாக தூங்கிட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரூமில் போய் படுத்து பெட்டில் படுத்து அப்படியே தூங்கிடுறாரு. இன்னும் லேட் நைட் தானே தூங்குறாரு. ஜிமினுக்கு ஒரு மாதிரி டயர்டாக இருந்திருக்கும். மேரேஜில் நின்று அதுவுமே அவருக்கு ஒரு மாதிரி டயர்டு கொடுக்குது. இந்த டயர்ட்னஸில் அவங்களே மறந்துட்டாரு. கொஞ்சம் அந்த தாட்ஸ் எல்லாம் மறந்துட்டு அப்படியே தூங்கிடுறாரு. இப்போது மார்னிங் நீங்கள் தான் உங்கள் ரூமில் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு சாரீ மாற்றிக்கிறீங்க. சாரீ தான் கட்டுறீங்க. ஏன்னா மேரேஜ் ஆன ஃபர்ஸ்ட் டேவே சாரீ கட்டணும் அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா சொல்லியிருப்பாங்க. உங்கள் அத்தெல்லாம் அதில் எதுவும் சொல்ல மாட்டாங்க. உனக்கு என்ன பிடிக்குமோ போட்டுக்கோமா, நான் அதெல்லாம் உன்னை எதுவுமே சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. பட் இருந்தாலும் உங்கள் அம்மா நீ சாரீ தான் கட்டுற, சாரீ தவிர வேறு எதுவும் கட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருப்பாங்க. சரி, உங்கள் அம்மாவும் இங்கே தான் இருக்காங்க. உங்கள் அம்மா பேச்சு மீற முடியுமா? முடியாதுல்ல. ஸோ அதனால் நீங்கள் சாரியே கட்டிக்கிறீங்க. இங்கே சாரீ கட்டிட்டு பதரும் கொஞ்சம் இரிட்டாக இருந்திருக்கும். நீங்கள் இப்போ தானே வரீங்க. ஜிமின் ஸ்க்ரீன் எதுவுமே ஓப்பன் பண்ணல. நீங்கள் தான் போய் குளிச்சுட்டு தலையில் அந்த துண்டு கட்டிட்டு உங்களுக்கு முன்னாடி அந்த 2 முடி இருக்கும் இல்லையா, லாங் ஹேர். ஸோ அது 2 முன்னாடி அப்படியே டிங்கின்னு ஆடிட்டு இருக்கு. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கீங்க. உங்கள் ஸ்கின்னுக்கும் உங்களோட ஃப்ரெஷ் ஸ்கின்னுக்கும் அந்த எல்லோ தாலிக்கும் அப்படி இருக்கீங்க நீங்கள். இப்போது நீங்கள் நெத்தியில் குங்குமெல்லாம் வச்சுட்டு ஸ்க்ரீன் தான் ஓப்பன் பண்ணுறீங்க. நீங்கள் ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணி அந்த சன்லைட் டைரெக்டாக நம்ம ஜிமின் ஃபேஸில் படுது. அவர் ஒரு மாதிரி சினிங்கிட்டு அப்படியே பரண்டு படுக்கிறாரு. நீங்கள் ஜிமினை பார்க்குறீங்க. நீங்கள் இப்போ தான் ஜிமினை பார்க்குறீங்க. அவர் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கார். தூங்கி எழுந்திருக்கக்குள்ள ஃபேஸ்லாம் ஒரு மாதிரி பஃபாக, அதாவது ஒரு மாதிரி பஃப்னு இருக்குது, புசுன்னு இருக்குது. ஒரு மாதிரி வீங்கி போன மாதிரி இருக்குது. என்ன பிள்ளை லேட் நைட் தானே படுத்துச்சு. ஸோ தூங்கினதும் அவர் ஃபேஸ் ஒரு மாதிரி புசுன்னு க்யூட்டாக பேபி மாதிரி இருக்கார். நீங்கள் பார்க்குறீங்க ஜிமின் அந்த சன்லைட் டிஸ்டர்பன்ஸில் கொஞ்சம் அப்படியே பரண்டு படுத்துட்டு ஐஸ் ஓப்பன் பண்ணுறாரு. இப்போ தான் நைட்டு நடந்த சினாரியோ எல்லாம் ஜிமினுக்கு ஞாபகம் வருது. ஒரு மாதிரி அப்படின்ற மாதிரி சளிப்போடு எழுந்து உட்கார்றாரு. உட்காந்தா ஜிமினுக்கு முன்னாடி நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. குளிச்சு முடிச்சு ட்ரெஸ்அப்லாம் ஆகிட்டு இங்கே ஜிமின் ஒரு மாதிரி வாய்ப்பு அவங்களையே பார்த்துட்டு இருக்காரு. நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, 65 kg ஒன்றும் அவ்வளோ குண்டாலாம் இருக்க மாட்டீங்க. பட் நீங்கள் ஜிமினோட கம்பேர் பண்ணக்குள்ளே கொஞ்சம் ஃபேட்டாக தெரிவிங்க, அவ்வளோதான். நீங்கள் ரொம்பலாம் குண்டு கிடையாது. அவர் தான் உங்களை அப்படி போர்ட்ரேட் பண்ணுறாரு. நீங்கள் இப்போது சாரியில் தான் நிற்கிறீங்க. ஆனால் ஜிமினை பார்க்கல. நீங்கள் அந்த விண்டோ இருக்கும் இல்லையா, ஸோ லைட்டாக உங்கள் ரூம் அட்டாச்லேயே லைட்டாக பால்கனி மாதிரி இருக்கும். நீங்கள் அங்கே தான் நின்று உங்களோட தலையெல்லாம் அவுத்து துவட்டிகிட்டு இருக்கீங்க. ஒரு மாதிரி அந்த மார்னிங்கை பார்த்தபடி ரசித்தபடி. இங்கே ஜிமின் உங்களை பார்க்குறாரு. நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. ஐயோ என்ன ஸ்ட்ரக்சரு, காலையிலே மூடேத்ராளி அப்படின்ற மாதிரி. ஜிமின்
ஸ்லோவா இப்போ உங்க கிட்ட வராரு. நீங்க உங்களுக்கு அது எதுவுமே தெரியல. நீங்க அப்படியே நின்னு அங்க இருக்கிற அந்த வியூவ தான் பார்த்துட்ருக்கீங்க. அது ரொம்ப நேச்சுரலா அழகா இருக்கு. நீங்க அத தான் பார்த்துட்ருக்கீங்க. ஜிமின் இப்போ ஸ்லோவா உங்க கிட்ட வந்து உங்களோட ஸ்டொமக்ல ஹேண்ட் பிளேஸ் பண்றாரு. நீங்க 1 செகண்ட் ஷாக் ஆயி உங்க ஸ்டொமக்க உள்ள இழுத்துருப்பீங்க. நீங்க ஷாக்ல பண்ணியிருப்பீங்க. இங்க ஜிமின் நீங்க ஷாக் ஆனதுமே அவர் உள்ள நல்ல சாரிக்குள்ள உங்க கையை விட்டு உங்க ஸ்டொமக்க இன்னும் சாஃப்டா ரஃப் பண்றாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது. நீங்க "சி- சி- ஜிமின் என்- என்ன பண்ற அயன், ஆலையிலே ஹாட்டா இருக்குடி. என்னடா பண்ற ஜிமின் கையெடு. ம்ஹும். அயன் என்ன எனக்கு வேணும்டி. எ- என்ன கேட்குற கையெடு ஜமீன் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு மாதிரி ஹஸ்கி வாய்ஸில் சொல்கிறீங்க. இருக்க இருக்க உங்கள் வாய்ஸ் ரொம்ப வெளியே போகுது. பிகாஸ் நீங்கள் இப்போ தான் குளிச்சுட்டு வந்திருக்கீங்க. உங்களோட ஸ்கின் ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது, கோல்டாக இருக்குது. பட் ஜிமினோட ஹேண்ட் உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப சூடாக ஃபீல் ஆகுது. அவரோட ஹாட்டான அந்த ஹேண்ட்ஸ் உங்களோட கூலான பேர் ஸ்கின்ல படுக்குள்ள உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது. சேம் ஃபீல் ஜிமினுக்கு. அவருக்கு இன்னுமே அவரோட மூட் ரொம்ப சேஞ்ச் ஆகுது. மார்னிங்கே ஒரு மாதிரி டர்ட்டியாக உங்ககிட்ட பேசிக்கிட்டு பண்ணிட்டு இருக்காரு. உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரில. உங்களால் தள்ளவும் முடியல. உங்களை ஒரு மாதிரி ப்ளஷருக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு ஜிமின். நீங்கள் ஒரு நிமிஷம் சென்ஸ்க்கு வந்துடுறீங்க. பிகாஸ் இன்னைக்கு உங்களுக்கு பீரியட்ஸ்ன்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா? ஸோ நீங்கள் ஒரு நிமிஷம் சென்ஸுக்கு வந்துட்டு ஜிமினை பிடிச்சி தள்ளி விட்டுடுறீங்க. என்ன பண்ணுற நீ அப்படின்ற மாதிரி ஜிமினை பார்த்து கேட்குறீங்க. நான் என்னடி பண்ணேன்? நீ அப்படியே ஒன்றுமே பண்ணது மாதிரி நடிக்காத ஜிமின். இங்கே பாரு, இதெல்லாம் இப்போ பண்ணக்கூடாது. ஓயன் நான் என்ன இப்போ உன்னை மேட்ராடி பண்ணேன்? கிஸ்ஸு தானே, அது கூட பண்ணக்கூடாது. இல்லை, இந்த மாதிரி டைமில் அதெல்லாம் பண்ணக்கூடாது ஜிமின். ஏன் பண்ண என்னாகும்? அது ஸ்டொமக் ரொம்ப வலிக்கும், தலை வலிக்கும். அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீ இப்படிலாம் என்கிட்ட பண்ணாத. நீ முதல்ல போய் குளிச்சுட்டு ரெடி ஆகு. ப்ளீஸ்டி, நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன் தெரியுமா? உன் கூட எப்படிலாம் என்னென்ன பொசிஷன்லாம் ட்ரை பண்ணலான்ட்டு ஆசையாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா? ஆனால் நீ எங்கள் அம்மா கூட வந்து அது எல்லாத்தையுமே மொத்தமாக ஸ்பாயில் பண்ணிட்டு வயன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஜிமின் இங்கே பாரு, நீ காலையில் இப்பெல்லாம் என்கிட்ட பேசாத. இந்த மாதிரிலாம் பேசினா நான் அத்தைக்கிட்ட சொல்லிடுவேன். என்னடி இது இல்லாமல் போய் எங்கள் அம்மாட்ட சொல்லுவேன்? ஆமாம் நான் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஓயன் என்ன என்னை பார்த்தா உனக்கு பாவமா இல்லையாடி அப்படின்ற மாதிரி உங்கள் ஹேண்ட்ஸை ரெண்டையும் ஹோல்ட் பண்ணிக்கிட்டு ரொம்ப பாவமாக ஃபீஸை வச்சு கேட்குறாரு. உங்களுக்கே பாவம் பிள்ளை அப்படிதான் இருக்கு. அவர் அவ்வளோ சேடாக உங்களை பார்த்து கேட்குறாரு. ஆனால் உங்களுக்கு ஜிமின் மேரேஜ்க்கு முன்னாடி உங்ககிட்ட பிஹேவ் பண்ணது தான், உங்களை இன்சல்ட் பண்ணது தான் உங்களுக்கு டக்குன்னு வந்து ஃப்ளாஷ் ஆகுது. ஏன் இவனை நம்பாத, அவன் உன்னை என்னெல்லாம் சொன்னான் அப்படின்ற மாதிரி. இங்கே நீங்கள் தான், நீ அப்படியே ஒரு நல்ல பிள்ளை மாதிரிலாம் நடிக்காத, நீ என்னெல்லாம் சொன்ன, இப்போ மட்டும் நான் உனக்கு அழகாக தெரியுறேனாக்கோ அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஏன் அதை நான் சும்மா விளையாட்டுக்கு தாண்டே சொன்னேன், நான் சீரியஸாக அப்படி சொல்லலை வயான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. பரவாயில்ல, நீ ஒன்றும் நடிக்க தேவையில்ல, நீ மேலே போய் குளிச்சுட்டு கிளம்பு. வயான் ப்ளீஸ்டி, நான் அதில் எதுவும் பண்ண மாட்டேன். ஜஸ்ட் மேலே மட்டும் அது கொஞ்சமாக சாப்பிட்ருக்குறேன்டி. எனக்கு ரொம்ப பசிக்குது தெரியுமா? நான் பாவமே இல்லையா? என்னை பார்த்து உனக்கு பாவமாகவே தெரியலையா அப்படின்ற மாதிரி கெஞ்சுறாரு. உங்களுக்கு வந்து ஜிமினை பார்க்க ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் இல்லை இல்லை எனக்குள்ள ஒன்றும் பாவமாக இல்லை. நீ ஃபஸ்ட்டு போ, என் கையை விடு. நான் இங்கே நின்று தானே நீ ஏதாவது ட்ரை பண்ணுவேன், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரூமை விட்டு வெளியே போயிடுறீங்க. ஒயன் நில்லடி விட்டோம் குண்டு இவள அப்படின்ற மாதிரி ஜிமின் கத்துறாரு. இப்போது ஜிமினோட அம்மா கீழே இருந்து கத்துறாங்க. ஜிமின் சீக்கிரம் எழுந்து குளிச்சுட்டு ரெடியாகி கீழே வா, பூஜை இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வரேம்மா
அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜிமினி கீழே வராரு. இங்கே நீங்கள் உங்கள் சிஸ்டர், அப்புறம் உங்கள் அம்மா, அப்புறம் உங்கள் அத்தை எல்லாரும் இங்கே கிச்சனில் நின்று கலகலன்னு சிரித்து பேசிகிட்டு இருக்கீங்க. இங்கே உங்கள் அதாவது ஜிமினோட அண்ணா, அவங்க அப்பா, உங்கள் அப்பா எல்லோரும் கீழே தான் இருக்காங்க. அப்புறம் இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ்லாம் இருக்காங்க. இப்போது இங்கே சிரிக்கிற சவுண்டு அது தனியாக கேட்குது ஜிமினுக்கு. நான் தான் இங்கே ஃபீல் பண்ணுறேன். அவெல்லாம் ஜாலியாக தான் இருக்கா. அவள் ஜாலியாக தான் இருப்பா. ஏன்னா நீ பண்ண வேலை அந்த மாதிரி ஜிமின் அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே உட்காந்துருக்காரு. இங்கே ஜிமினோட அப்பா தான், ஏண்டா புலம்பிக்கிட்டே இருக்க, ஏன் தலையெழுத்து, நான் புலம்புறேன், உன் கல்யாணத்து அன்னைக்கு இப்படி பண்ண உனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இங்கே அவங்க அப்பா தான், என்ன புரியல, போ உனக்குலாம் ஒன்றும் புரியாது அப்படின்ற மாதிரி அழுக்கிற மாதிரி மூஞ்சி வச்சிருக்காரு. இங்கே உங்களுக்கு நான் பாவமாக இருக்கு. ஆனால் ஜிமினோட அம்மா அதை பற்றி கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணல, சிரிக்கிறாங்க. இங்கே நீங்கள் தான் அத்தை பாவம் தவறு, நீ சும்மா இரு, அவெல்லாம் பாவங்கெல்லாம் கிடையாது, அவன் சரியான ஃப்ராடு, நீ இதெல்லாம் நம்ம ஏமாந்துடாத ஜிமின், பாரு நல்லா அழட்டும், இன்னும் நல்லா அழட்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே ஜிமினுக்கு இப்பவே முடியல, இன்னும் 4 நாள், பாவம் பிள்ளை என்ன பண்ண போதோ. இங்கே அவருக்கு இன்னைக்கு ஆஃபீஸ் போக முடியாது, அதே மாதிரி நீங்களே போக முடியாது. ஜங்குக்கா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிடுறீங்க, இந்த மாதிரி நான் ஆஃபீஸ் வர மாட்டேன் ஜங்குக், நீ பார்த்துக்கோ. ஏன் இதுக்கப்புறம் நீ ஆஃபீஸ் வருவியா? ஏன் வருவ நீ? எனக்கு தெரிஞ்சு சார் ஒன்று அனுப்ப மாட்டாருன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் இல்லை, நான்லாம் எப்பயும் போல் ஆஃபீஸ் வருவேன். ஒர்க் பண்ணுறதுல என்னோட பர்சனல், அது ஏன் உரிமை, அதெல்லாம் யாரும் நான் போகணும் போகக்கூடாதுலாம் யாரும் சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இங்கே சரி சரி பார்ப்போம், நீ இதே பதில இன்னும் 1 வீக் கழிச்சு சொல்கிறியான்னு பார்ப்போம், பாரு பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்களும் உங்கள் ஜங்குக்கிட்ட பேசிட்டு ஃபோனை கட் பண்ணியிருப்பீங்க. எங்கள் ஜிமின் ஃபர்ஸ்ட் டே மட்டும்தான் வீட்டில் இருந்திருப்பாரு, நெக்ஸ்ட் டேலாம் ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிருப்பாரு. இங்கே ஆஃபீஸ்க்கு போனவரோட சரி வீட்டுக்கு வரவே இல்லை. நீங்கள் டைம் பார்க்குறீங்க, பார்த்தா 10 o'clock ஆகுது, 10:30 ஆகுது, 11 o'clock ஆகுது. நீங்கள் ஜிமினுக்கு கால் பண்ணுறீங்க, ஜிமின் கால் பிக் பண்ணிட்டாரு, ஃபர்ஸ்ட் ரிங்லேயே பிக் பண்ணிட்டாரு. என்ன பண்ணடி ஒன்லே பண்ணியிருக்க? இல்லை டைம் ஆச்சே, வீட்டுக்கு வரலையா? இல்லடி வரல. ஏன் என்னாச்சு, ஏன் வரல? இல்லடி கொஞ்சம் முக்கியமான ப்ராஜெக்ட்ஸ்லாம் கொஞ்சம் இருக்குது, அதெல்லாம் ஃபினிஷ் பண்ணும், நிறைய பெண்டிங்ஸ் இருக்குது, ஸோ அதனால தான் நான் வரல, நீ சாப்பிட்டுட்டு தூங்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணியிருப்பாரு. முக்கியமான ப்ராஜெக்ட்ஸா? அப்போல்லாம் எதுவும் இல்லையே, என்ன உளறாரு இவர் அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்கிறீங்க. நீங்கள் ஆல்ரெடி சாப்பிட்ருப்பீங்க, ஜிமினுக்காக வெயிட்லாம் பண்ணலை, இன்னும் நீங்கள் பசி தாங்க மாட்டீங்கங்க, நீங்கள் ஃபஸ்ட்டே சாப்பிட்டுட்டீங்க எல்லாருக்கூடயும் சேர்ந்து. ஸோ சரி ஓகே, அவர் தான் வரமாட்டார்ல, அப்புறம் ஏன் நம்ம வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரூமில் போய் படுத்துட்டீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு 8 o'clock போல் இப்போ தான் ஜிமின் வீட்டுக்கு வராரு. நீங்கள் பார்க்குறீங்க ரொம்ப டயர்டாக இருக்குது பிள்ளை. இங்கே உங்களுக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஜிமின் அப்படின்ற மாதிரி நீங்கள் கூப்பிடுறீங்க. என்ன ஒயன், என்ன இப்போ தான் வரீங்களா? ஆமாம். என்ன ஜிமின் இது, அப்படி ஒன்றும் முக்கியமான வேலை இல்லையே. அது இருந்துச்சு ஒயன், ஒரு புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று எடுத்திருக்கேன், அதுக்கான வேலையும் கொஞ்சம் இருக்குது, அதான் என்னால் வர முடியல. அதுக்காக இப்படியா ஜிமின் நீ வேலை பார்க்கணும்? அதுக்குலாம் என்ன அவசியம்? எனக்கு புரியாது, இது இப்போ தானே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போட்டால் தான் கொஞ்சமாச்சும் கம்பெனியை முன்னுக்கு கொண்டு வர முடியும். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை பொண்டாட்டி. நீ சாப்பிட்டியா? இல்லை இனிமே தான். காஃபி குடிச்சியா? குடித்தேன். சரி நான் கொஞ்சம் தூங்குறேன், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. ஜிமின் ட்ரெஸ்ஸு கூட சேஞ்ச் பண்ணல, அப்படி போய் பெட்டில் படுத்துட்டாரு. பார்க்கவே ரொம்ப டயர்டாக இருக்காரு, உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு.
ஜிமின் ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஜிமினை நினச்சி ஃபீல் பண்ணிவிட்டு அவரோட பேக்லாம் எடுத்து வச்சுட்டு அவருக்கு அந்த ஷூ சாக்ஸ் அண்ட் டை எல்லாத்தையும் கழட்டி விட்டுட்டு ஷர்ட் பட்டன் கூட 2 பட்டன்ஸ் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு ஏசி போட்டுட்டு நீங்கள் வெளியே வந்துடுறீங்க. சரி அவர் தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நீங்கள் ஜிமினுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் தான் ரெடி பண்ணுறீங்க. நீங்கள் ஆக்சுவலி ரொம்ப நல்லா சமைப்பீங்க. நீங்கள் சமைக்கக்குள்ளேயே வந்து நீங்கள் ரசித்து சமைப்பீங்க. கடமைக்கெல்லாம் சமைக்க மாட்டீங்க. சமையல் கட்டுக்குள்ள வந்துட்டீங்கன்னா சாப்பிட்ற எல்லாரும் மனசார வயிறார சாப்பிடணும் அப்படின்னு நினச்சி ரொம்ப ரசித்து சாப்பிடுவீங்க எந்த டிஷ் பண்ணாலும். ஸோ இப்போ ஜிம்மினுக்காக நீங்கள் சமைக்கிறீங்க. இங்கே உங்கள் அத்தை தான் என்னம்மா புது பொண்ணு புருஷனுக்காக ரொம்ப தடபுடலாக சமையல் பண்ணி ஆகுது போல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாத்த நேற்று நாமளும் தான் இருந்தோம். நமக்கு அட்லீஸ்ட் ஒரு காஃபி போட்டு கொடுக்கணுமாது மேடம்க்கு தோணுச்சா? புருஷனுக்குன்னதும் நடக்கட்டும் அப்படிங்கிறா. இங்கே நீங்கள் தான் இப்போ எதுக்கு ஓவராக ஓட்டுறீங்க 2 பேரும்? நாங்கள் ஒன்றும் ஓட்டல. இது நாங்கள் ஏதாவது சொன்னோன்னா எனக்கு உங்கள் பையனை பிடிக்கவே பிடிக்காதுன்னு எங்ககிட்டயே ஆர்கியூமெண்ட் பண்ணுவேன். எங்களுக்கு எதுக்குமா வம்பு அப்படின்ற மாதிரி உங்கள் அத்தை சொல்கிறாங்க. அத்தை இப்போ நீங்கள் என்ன தான் சொல்ல வரீங்க? உனக்கு என் பையனை பிடிச்சிருக்குன்னா உண்மையே சொல்லுவேன். ஏன் ஒத்துக்கிறதுல உனக்கு என்ன கஷ்டம்? ஆனால் மிக பண்ணுற. சரி ஓகே, எனக்கு என்னப்பா இதில் வேலை? புருஷ பொண்டாட்டிக்குள்ளே 1000 இருக்கும். நான் யார்? நீ ஆப்போஷனுக்காக சமைச்சு வை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உங்களை டிஸ்டர்பே பண்ணல. நீங்கள் ஜிம்மினுக்காகன்னு மட்டும் கிடையாது, உங்கள் ஃபேமிலியில் இருக்க எல்லாருக்காகவும் பிரேக்ஃபாஸ்ட் நீங்கள் தான் பண்ணியிருப்பீங்க. ஒரு ஸ்வீட்டோட பண்ணியிருக்கீங்க. ரொம்பவே அந்த பிரேக்ஃபாஸ்ட்டும் சரி அதில் ஸ்வீட்டும் சரி ரொம்ப நல்லா இருக்கு. ஜின்னு தான் சாப்பிட்டு பார்த்துட்டு அவ்வளோதான் உங்களை பாராட்டி தள்ளுறாரு. நீங்கள் என்ன சிரிக்கிறீங்க? இங்கே டீனா தான் ஜின்னை பார்த்து மறுக்கிறா. ஏன்டி நிஜமாலுமே நல்லா தானே இருக்கு. நீ மூடு. இவ்வளோ நாள் நான் உனக்கு சமைச்சு போட்டிருக்கேன்னு ஒரு நாளாவது என்னை பார்த்து அப்படி சொல்லியிருப்பியா? நானும் சொன்னேன்ல ஸ்டார்டிங்கில் சொன்னதோட சரி. அதுக்கப்புறம் இவ்வளோலாம் நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே. அவளுக்கு நான் மட்டும் இவ்வளோ புகழ்ற அப்படின்ற மாதிரி சண்டை போடுறா. இங்கே நீங்கள் தான் சிரிக்கிறீங்க. நீ வாயில் வைக்கிற மாதிரி சமைச்சிருந்தா இந்த மாதிரி பாராட்டெல்லாம் வந்திருக்கும் டீனா. நீ ஏன் ஃபர்ஸ்ட் டைம் சமைக்கிற, மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு அப்படி சொல்லியிருப்பாரு அப்படின்ற மாதிரி நீங்கள் இன்னும் ஏற்றி விடுறீங்க டீனாவை. இங்கே டீனா இன்னும் பயங்கரமாக சின்ன பார்த்து மறைக்கிற. ஏமா நல்லா இருக்க என் லைஃப்பில் ஏமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்பல இல்லை பொண்டாட்டி, நீயும் நல்லா சமைக்கிற. ஓ நானும் நல்லா சமைக்கிறேன், அவன் நல்லா சமைக்கிறா. அப்படிலாம் இல்லடி, நீ தான் பெஸ்ட்டு தெரியுமா, நீ சொல்லல அப்படின்ற மாதிரி அவர் எப்படியோ கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. இல்லை கொஞ்சிட்டு இருக்காரு டீனாவை. இங்கே நீங்களும் சிரிச்சிட்டு இப்போ வந்து ஒரு 10 o'clock போல் ஆகுது. ஜிமினை எழுப்புறீங்க. ஜிமின் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஜிமினை எழுப்புறீங்க. ஜிமின் எழுப்பவே இல்லை. சாரி எழுந்திருக்கவே இல்லை. அவர் நல்லா அடிச்சு போட்ட மாதிரி தூங்குறாரு. உங்களுக்கு எழுப்பவும் கஷ்டமாக இருக்குது. ஆனால் இப்போ அவர் சாப்பிடலன்னா அப்படி பசிக்கும் இல்லை. நீங்கள் எழுப்புறீங்க. அவர் ஒரு மாதிரி ஸ்லீப்பி ஆயிஸ்ல இன்னும் அப்படின்ற மாதிரி உங்கள் லேப்பில் அவர் ஹெட்டை ப்ளேஸ் பண்ணி அவர் அப்படியே கம்ஃபர்டபுளாக உங்கள் ஹிப்பை வந்து அவரோட ஹேண்ட்ஸில் டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு உங்கள் லேப்பில் படுத்து தூங்குறாரு. ஜிமின் நீங்கள் சாப்பிட்டுட்டு தூங்குங்களேன். எனக்கு தூக்கம் வருது பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு நல்லா தூங்குறாரு. உங்களுக்கு அதுக்கு மேலே அவர் டிஸ்டர்ப் பண்ணவும் மனசே வரல. பட் ஆனால் ரொம்ப டைம் ஆச்சு. அவர் நைட்டு சாப்பிட்டாரான்னு கூட தெரியல. உங்களுக்கு ஜிமினை அப்படியே தூங்க வைக்கவும் மனசு இல்லை. நீங்கள் ஒரு வழியாக ஜிமினை எழுப்பி ஃப்ரெஷ்ஷப் ஆக ரெஸ்ட் ரூம்குள்ளே தள்ளிடுறீங்க. அவரும் ஃப்ரெஷ்ஷப்லாம் ஆக்கிட்டு வெறும் டவலோட வெளியே வர்றாரு. ஜிமின் என்னது இது இப்படி வரீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. மேலே போய் ட்ரெஸ்அப் ஆகிட்டு வாங்க. இதில் என்ன இருக்குது? இது ஏன் ரூமு? நீங்கள் ஏன் பொண்டாட்டி முன்னாடி தானே இப்படி இருக்க, அதுக்குன்னு இப்படியா? ஆமாம் இப்படி தான். என்ன சொல்லப்போனா இது இல்லாமல் கூட வந்து நிற்பேன். என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஜிமின் உங்களை ஒரு மாதிரி பார்க்குறாரு. அது ஜிமின் என்ன ஒரு மாதிரி பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் ஒன் ஸ்டெப்பாக எடுத்து பேக் சைட் போயிட்டே இருக்கீங்க. ஜிமின் உங்களை அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளோட வச்சு லாக் பண்ணுறாரு. என்னன்னு தெரியல, உன்னை பார்த்தாலே ஒரு எனர்ஜி கிடைக்குது
அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்ககிட்ட வராரு ஜிமின். இப்போ வரைக்கும் ஒரே ஒரு டவலோட தான் இருக்காரு. நீங்கள் வந்து ஒரு லூஸாக ஒரு டாப் போட்டிருப்பீங்க, நீஸ்க்கு மேலே இருக்கிற மாதிரி. ஒரு சுடிதார் தான், ஒரு லூஸ் பேண்ட் போட்டிருக்கீங்க. ஜிமின் அப்படியே ஸ்லோவாக உங்க கிட்ட வராரு. வந்து ஜிமினோட ஹேண்ட்ஸ் உங்கள் டாப்புக்குள்ளே போகுது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறுது. நீங்கள் ஜிமின் என்னங்க பண்ணுறீங்க? இது பக்கல் என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு மாதிரி திக்கி திக்கி சொல்கிறீங்க. ஜிமின் அது ஒன்றும் இல்லையே, க- க- கை கையை அங்கே வைக்கிறீங்க ஜிமின் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு மாதிரி அஸ்கி வயசில் சொல்கிறீங்க. நீங்கள் இப்படி சொன்னதுமே ஜிமினுக்கு அப்படியே டக்குன்னு அவரோட மூட் சேஞ்ச் ஆகிருக்கும். இங்க ஜிமின் எங்களோட செஸ்ல கையை வச்சு சாஃப்டாக ப்ரெஸ் பண்ணுறாரு. ஜிமின் உங்கள் இயர்ஸ் கிட்ட வந்து, ஒயன் உன்னோட செஸ்ட் ரொம்ப சாஃப்டாக இருக்குடி, எனக்கு அங்கே டீஸ் பண்ணணும்னு ஆசையாக இருக்கு, பண்ணட்டுமா? ஜிமின் கையெடு ஜிமின். முடியாது, எனக்கு இப்போ நீ வேணும் ஒயன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்கள் லிப்ஸு கிட்ட வராரு, கிஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு. இங்கே டோர் நாக்கிங் சவுண்ட். நல்ல வேலை டோர் லாக்கில் இருந்துச்சு, ஓப்பனில் இருந்துச்சு. இப்போ நீங்கள் நிற்கிற குளத்தை பார்த்து என்ன ஆகிருக்கும். இங்கே ஜிமின் டக்குன்னு உங்களை விட்டு தள்ளி போய் நிற்கிறாரு 2 ஸ்டெப்ஸ். நீங்கள் ஒரு மாதிரி சென்ஸுக்கு வந்து உங்கள் ட்ரெஸ்ஸில் அட்ஜஸ்ட் பண்ணுறீங்க. ஜிமின் நீ ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு நீங்கள் இப்போது டோர் ஓப்பன் பண்ண தான் வரீங்க. ஜிமினும் சிரிச்சுக்கிட்டே அவர் கேஷுவல் வியர் தான் எடுத்து அவர் ஷோல்டரில் போட்டுட்டு ரெஸ்ட் ரூம்குள்ளே போகிறாரு. இங்கே நீங்கள் ஓப்பன் பண்ணவங்க அத்தை தான். ஒயன் அத்தை என்ன? இல்லைடா சாப்பாடு கேட்டல, இந்தா ஜிமினுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பிளேட்டில் சாப்பாடு தான் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. ஏன் தான் நீங்கள் எடுத்துக்கிட்டு நானே வந்திருப்பேல, இருக்கட்டு பொடிமா அப்படின்ற மாதிரி உங்கள் கையில் கொடுத்துட்டு போகிறாங்க வித் வாட்டரோட. நீங்கள் அதை எடுத்துகிட்டு வந்து ஜிமின் கிட்ட கொடுக்குறீங்க, அவரே சாப்பிட்றாரு. பயான் சாப்பாடு யார் சமைச்சா? ஏன் கேட்குறீங்க? அத்தை தான் சமைச்சாங்க. அம்மாவா? அத்தை தான் சமைச்சாங்க. ஏன்? எனக்கு எல்லாமே இன்னைக்கு ஃபுட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்கிறாரு. அவ்வளோ நல்லா இருக்கா? எங்கள் அம்மா எப்பவும் அப்படி சமைக்காது. ஆக்சுவலி எங்கள் அம்மா சமைக்கிறது நார்மலி நல்லா தான் இருக்கும், ஆனால் இன்னைக்கு சம்திங் ஸ்பெஷலாக இருக்குது. ஒருவேளை நீ வந்திருக்குங்கிறதுனாலே என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டாரு. இங்கே நீங்கள் தான் ஜிமின் நான் வேணா இன்னும் கொஞ்சம் ஃபுட்டு எடுத்துகிட்டு வரட்டுமா? ஐயோ ஒயன் இதுவே அதிகம், ஃபுட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதனால தான் ரொம்ப அதிகமாக சாப்பிட்டுட்டேன், இதுவே போதும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கையை கழுவிடுறாரு. இந்த சாப்பாடை சமைச்சு எங்கள் அம்மா கைக்கு ஒரு தங்க வளையல் தான் போடணும் அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்கிறாரு. நீங்கள் சிரிச்சுட்டே போடுங்க அப்படின்ற மாதிரி உங்கள் ஹேண்ட்ஸை நீட்டுறீங்க. நான் எங்கள் அம்மாவுக்கு சொன்னேன், ஆனால் இந்த சாப்பாடு சமைச்சது நான் தான். என்ன நீயா? நான் தான் சமைச்சேன். உனக்கு சமைக்க தெரியுமா? ஓ எனக்கு நல்லாவே சமைக்க தெரியுமே. ஹே உனக்கு சமைக்க தெரியாதுன்னு நினச்சிட்டீன்னா சமைக்க தெரியாமல் இல்லை, சமைக்க போகாமல் இருப்பேன். ஒயன் நிஜமான்மே சாப்பாடு செம்மையாக இருந்துச்சு தெரியுமா அப்படின்ற மாதிரி உங்களோட ஹேண்ட்ஸ் அதை பிடிச்சி கிஸ் பண்ணுறாரு. ஜிமின் என்ன பண்ணுற? கிஸ் பண்ணுண்டி. ஏன் பண்ணக்கூடாதா? நீ வளையல் தானே வாங்கி தரேன்னு சொன்ன. வாங்கி தரேன்னு சொன்னேன், ஆனால் அதெல்லாம் விட இதாண்டி பெஸ்ட்டாக இருக்கும். எனக்கு அதெல்லாம் ஒன்று வேணாம், நீ வளையல் வாங்கி கொடு. என்ன வயன் நீ ஓகே சொன்னால் நான் என்னையே கொடுப்பேன், வளையல் வாங்கி தர மாட்டேனா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதில் ஒன்றும் வேணாம், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிளேட்ஸ் எடுத்துகிட்டு கீழே போகிறீங்க. இங்கே ஜிமின் உங்களை பார்த்து சிரிக்கிறாரு. போடி போ, எவ்வளோ நாள் இப்படியே இருக்கேன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் லேப்டாப்பை வச்சுட்டு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. நீங்கள் கொஞ்சம் கேப் கிடச்சா போதுமே, உடனே உள்ளே பூந்துருவோம் பொறுக்கி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்களே போயிட்டுருக்கீங்க. இப்படியே அந்த 3 days ஸ்கிப் ஆகிருக்கும். ஜிமின் என்ன தான் உங்களுக்கு பீரியட்ஸ்ன்னு சொல்லியிருந்தாலும் அவர் இடையில
உங்கள வந்து கடலிங் பண்றது, உங்கள வந்து உங்ககிட்ட வந்து குட்டி குட்டி ரொமான்ஸ் பண்றதுன்னு, உங்கள சும்மாவே இருக்க விட்டுருக்க மாட்டாரு. அப்பப்போ உங்கள டெம்ப்ட் ஏத்தி விட்டுட்டு ஓடிடுவாரு. அவரு ஓட மாட்டாரு. நீங்க அவர விட்டுட்டு ஓடி வந்துருவீங்க. ஸோ இப்படிதான் அந்த 5 டேஸும் ஸ்கிப் ஆயிருக்கும். இப்போ ஃபைனலி ஜிமின் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்காரு. பிகாஸ் எங்களுக்கு இன்னைக்கு பீரியட்ஸ் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு அவரு உங்க கூட ஜாலியா, ஹாப்பியா இருக்கலான்ட்டு ரொம்ப ஆசையா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இங்க ஜெமீன் ரூம்ல தான் எப்போ வருவீங்க எப்போ வருவீங்கன்னு ரூம் டோரையே எட்டி பார்த்துட்டு அப்படியே உட்காந்துருக்காரு. இங்கே நீங்கள் தான் ஒரு மாதிரி சேடா ஹெட்டை தொங்க போட்டுட்டு ஒரு கிளாஸ்ல மில்கோட உள்ள வரீங்க. இங்கே ஜெமீன் பார்க்குறாரு. வயன், ம், என்னடி என்ன ஒரு மாதிரி இருக்க, என்னாச்சு? அது வந்துச்சு மீன். என்ன என்னாச்சு அது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் ஒன்றுமே சொல்லலை. அது அதுன்னு தான் சொல்கிறீங்க. என்னடி எனக்கு பயமாக இருக்கு, என்னன்னு சொல்லு. நான் சொல்லுவேன், ஆனால் நீ என்னை திட்டக்கூடாது. என்னாச்சு? நான் திட்ட மாட்டேன், சொல்லு. ஆக்சுவலி எனக்கு இன்னைக்கு தான் பீரியட்ஸே அப்படின்றீங்க. என்னது? அப்போ அம்மா சொன்னது அது சும்மா உன்னை டீஸ் பண்ணதான் சொன்னாங்க அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. இங்க ஜெமினுக்கு ஹார்ட்ல இடியே இறங்குன மாதிரி இருக்கு. என்னடி சொல்ற? ஆமா, நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல ஜெமின், திடீர்னு வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. நான் நம்ப மாட்டேன் சத்தியமா அப்படின்ற மாதிரி நீங்க ப்ராமிஸ்லாம் பண்ணி சொல்றீங்க. இங்க ஜெமின் இல்லை, நான் நம்ப மாட்டேன். நான் வேணா ரெஸ்ட் ரூம் போ, நான் ஓப்பன் பண்ணி வேணாலும் காமிக்கிறேன். சத்தியமா எனக்கு இன்னைக்கு பீரியட்ஸ் ஜெமின். ஏன்டி இப்படி பண்ற அப்படின்ற மாதிரி அவர் கத்துறாரு. ஜெமின் நான் என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியல, சாரி ஜெமின், அண்ணன் வேணா போ அப்படின்ற மாதிரி அழிக்கிறாரு. டி அழாதடா, எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படி நடிக்குதோ அப்படின்ற மாதிரி அழுகிறாரு. இங்க நீங்க உங்களுக்கு சிரிக்கிறதா அழுகிறதான்னு தெரியல, நீங்க ஒரு மாதிரி ஜெமினை பாக்குறீங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு இன்னைக்கு நீ வேணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. எப்படி ஜெமின், எனக்கு வலிக்கும்ல அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. ஐயன், நான் வேணா வலிக்காம பண்ணிட்டுமா, ஸ்ட்ரெயின் ஆயிடும், அதெல்லாம் ஒன்று வேணாம் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. இங்க ஜெமின் எனக்கு எனக்கு வேணும் 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 அப்படின்ற மாதிரி அடம் பிடிக்கிறாரு. இங்க உங்க அத்தைக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, நீ எப்படியாவது சமாளிச்சுக்கமா, இதுக்கு மேல அவனை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பியிருப்பாங்க. இங்க உங்களுக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல. ஜிமின் ஒரு மாதிரி அழுதுகிட்டே அப்படியே உட்கார்ந்துருக்காரு. இங்க கரெக்டா ஒரு 10:30 ஆகும். அகைன் ஜிஞ்சம்லேருந்து மார்னிங் சவுண்டு தான். இங்கே நீங்கள் ஒரு மாதிரி வியர்டாக பார்க்குறீங்க. பார்த்துட்டு நீங்கள் கண்டிக்கல, உங்களுக்கு தெரியும் மார்னிங் சவுண்டு வரும்னு. நீங்கள் ஒரு மாதிரி சிரிச்சுட்டு அதை கண்டிக்காமல் நீங்கள் தூங்க ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. ஆனால் ஜிமினால் அப்படி முடியல. அவர் இவன் ஒருத்தவன் ஆரம்பிச்சுட்டான் கரெக்டாக அலாரம் அடித்த மாதிரி அப்படின்ற மாதிரி திட்டுறாரு. ஜிமின் என்ன இப்படிலாம் சொல்ற, வாயை மூடுறி அப்படின்ற மாதிரி அவங்களே கத்துறாரு. இப்போ இதுக்கு மேல ஜிமினால பொறுமை தாங்கவே முடியல. நீரா ஜின்னுக்கு தான் கால் பண்ணிடுறாரு. இங்க ஜின்னு, என்ன ஜமீன் என்னடா இந்த டைம்ல கால் பண்ற அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பிரீத்திங் வாங்க சொல்லிட்டு இருக்காரு. டே உன்னை கொன்னே போட்டுருவேன், மூடிட்டு தூங்குடா அப்படின்ற மாதிரி கத்துறாரு. என்ன அப்படின்ற மாதிரி அவர் பார்க்குறாரு. ஜெமின் சொல்லிட்டு நீங்கள் ஜெமின் கட் பண்ணியிருக்க மாட்டார், நீங்கள் ஜெமின் ஃபோனை வாங்கி கட் பண்ணிடுறீங்க. ஜெமின் லூஸா, நீ அறிவு இருக்கா உனக்கு? இந்த டைமில் போய் யாராவது கால் பண்ணி இப்படி சொல்லுவாங்களா? நீ வாயை மூடுறி. என் நிலமையில இருந்து பார்த்தா தாண்டி தெரியும் உனக்கு. நீ என்னை வச்சு நல்லா கேம் ப்ளே பண்ணுறல நீனு ஒன்று அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஜெமின் சாரி, உன் சாரி வேணாம், ஒன்று வேணாம், போடி அப்படின்ற மாதிரி சொல்லி அள்ளி பிடிச்சி தள்ளி விடுறாரு. ஜெமின் நீ எனக்கு என்ன தெரியும், நான் வராதுன்னு தான் நினச்சேன், எனக்கு இந்த டைமில் வரும்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜெமினை பார்க்கவும் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பாவமாக இருக்கும். ஏன்னா ஆரம்பத்துலேருந்து பிள்ளை ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருக்கும். நீங்கள் ஸ்லோவாக ஜெமின் கிட்ட தான் போகிறீங்க. ஜெமின் என்ன உனக்கு வேணும்னா நம்ம இன்னைக்கே பண்ணலாம்,
ஆனால் உனக்கு தான் பீரியட்ஸ்ன்னு சொல்கிறியே. பரவாயில்ல, உனக்கு ஓகேனா எனக்கும் ஓகே தான். உனக்கு வலிக்கும்ல வயன், நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜிமின் உங்களை பார்க்குறாரு. அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறியா? ம், பண்ணிக்கிறேன். தாங்குவியா? நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜிமின் நீங்களை பார்த்து சிரிக்கிறாரு. உனக்கு எவ்வளோ நாள் பீரியட்ஸ் ஆகும்? 3 days தான், அதுக்கப்புறம் எனக்கு ஸ்டாப் ஆகிடும். 3 days-ஆ? ம், சரி, வெயிட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்கிறாரு. நீங்கள் ஜிமினை பார்த்து ஒயிட் ஸ்மைல் கொடுக்குறீங்க. சிரிக்காத அப்படின்ற மாதிரி அவங்கள பார்த்து மறைக்கிறாரு. சாரி ஜிமின், எனக்கு தெரியாது, போடி குண்டு, இன்னுமே நீ வேணும்னு தாண்டி பண்ணுற, ஆரம்பத்துலேருந்து நீ என்னை வச்சு செய்கிற தெரியுமா அப்படின்ற மாதிரி. சரி சரி, நான் வேணும்னு பண்ணலை ஜிமின், தெரியாமல் தான் நடந்துருச்சு, சாரி. சரி, வயிறு வலிக்குதா? ம், லைட்டா. சரி நீ பாடு, நான் வரேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஹாட் பேக் எடுத்துகிட்டு மேலே வராரு. கையிலேயே கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் ஜூஸும் எடுத்துகிட்டு வராரு. இந்தா இந்த ஜூஸை குடி. இல்லை எனக்கு வேணாம் வயன், இதில் சீரகம் போட்டிருக்கு, இது குடி. அது மம்மி கொஞ்சம் அது சூடுனால கூட வயிறு வலிக்கும்னு சொன்னாங்க, இது குடி சரியாயிடும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கொடுக்குறாரு. நீங்களே அதை குடிக்கிறீங்க. நீங்கள் சரி வா தூங்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்களை ஹக் பண்ண மாதிரி, அதை பேக் ஹக் பண்ண மாதிரி ஜிமின் படுத்திருக்காரு. உங்களுக்கு அப்படியே சாஃப்டாக உங்களோட ஸ்டொமக்கில் ரப் பண்ணி கொடுக்குறாரு. உங்களுக்கு அது கொஞ்சம் ஓகே அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே செம்ம பெயின் இருக்கும். எங்களால் பேர் பண்ண முடியாத அளவுக்கு பெயின் இருக்கும். ஜிமின் உங்கள் ஸ்டொமக்கு டச் பண்ணதுமே உங்களுக்கு எவ்வளோ பெயின் இருக்குன்னு அவரால் ஃபீல் பண்ண முடியுது. பிகாஸ் உங்கள் ஸ்டொமக் அவ்வளோ ஹீட்டாக இருக்குது. உங்கள் பெல்லி ஃபுல்லாக ஒரு மாதிரி சூடாக இருக்கும். அவருக்கே புரியுது. வயன் உனக்கு ரொம்ப வயிறு வலிக்குதா? ம், நீ என்னடி நார்மலாக இருக்க? எனக்கு மந்த்லி அப்படி தான் இருக்கும் ஜிமின், எனக்கு பழகிடுச்சு. இவ்வளோ வலியும் வச்சுக்கிட்டு தான் இன்னைக்கு நம்ம பண்ணலான்னு சொன்னியா நீ? ஆனால் உன்னை பார்க்க பாவமாக இருந்துச்சு. ஏன், எனக்கு அதை விட நீ தாண்டி முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்களோட சீக்ஸில் கிஸ் பண்ணுறாரு. ஜிமின் சாரி, இட்ஸ் ஓகே பொண்டாட்டி, பரவாயில்ல, நம்ம இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமே நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், புரிஞ்சுதா? ம், சரி தூங்கு நீனு, உனக்கு இப்போ ஓகே தானே? எனக்கு ஓகே தான், போய் சொல்லாத வயன், உன் ஸ்டொமக் இவ்வளோ ஹீட்டாக இருக்குது. எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் பெயின் குறையுது ஜிமின், நான் ஜூஸ் குடித்தேன்ல சரியாயிடும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜிமின் சிரிச்சுட்டு உங்களுக்கு அப்படியே ரப் பண்ணி கொடுக்குறாரு. நீங்களும் அப்படியே தூங்கிடுறீங்க. ஜிமின் உங்களை பேக்கப் பண்ண மாதிரி அப்படியே தூங்கிடுறாரு. இந்த 3 days ஜிமின் உங்களை ரொம்ப நல்லா டேக் கேர் பண்ணி பார்த்துக்கிறாரு. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பீரியட்ஸ் ஆனால் கேர்ள்ஸ் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்றது ஜிமின் புரிஞ்சுக்கிறாரு. இவ்வளோ நாள் அது ஜஸ்ட் ஒரு டே அப்படி தான் அவரோட மைண்ட் தாட் இருந்திருக்கும். உங்களை பார்த்ததுக்கு அப்புறமேட்டு அந்த அவரோட மைண்ட் தாட் ஃபுல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. இங்கே ஜிமின் உங்களை அவ்வளோ நல்லா டேக் கேர் பண்ணி பார்த்துருந்துருப்பாரு. ஆக்சுவலி அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துருக்கும். உங்களுக்கு நார்மலி ஜிமினை ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஜிமின் இடையில பண்ண கொஞ்சம் இந்த சிலிமிஷ வேலையினால் அவர் மேலே கோமா இருந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் அவர் கெஞ்சி கூத்தாடி அவர் உங்களை சமாதானப்படுத்தக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கோவலே குறைஞ்சி அகைன் அவர் மேலே லவ் ஸ்டார்ட் ஆகிருக்கும். இப்போ அவர் உங்களை ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்குது ஜிமினை. இன்னும் அவர் மேலே இருக்கிற லவ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ அப்படியே ஒரு 4 days ஸ்கிப் ஆகிருக்கும். ஜிமின் உங்ககிட்ட பெருசாக அதை பற்றி எதுவும் கேட்கல, நீங்களும் அதை பற்றி எதுவுமே பேசிக்கல. நீங்கள் இப்போ ரொம்ப பிஸியாக வேலை தான் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ நீங்கள் ஆஃபீஸ் போக ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று, அதில் தான் நீங்கள் ஜிமின், ஜங்குக் அண்ட் உங்களோட டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே ரொம்ப சின்சியராக சாப்பாடு, தூக்கம், வீடு எல்லாத்தையும் மறந்து ஒர்க்குன்னு வேலையில் மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க.
அதனாலேயே ஜிமினுக்கு அந்த மாதிரி தாட் எதுவுமே வரல. நீங்களும் அது மாதிரி பெருசாக இன்சிஸ்ட் பண்ணுற மாதிரி எதுவுமே பண்ணலை. ஸோ இப்படியே ஒரு 5 days கிட்ட ஆயிடுச்சு. ஃபைனலி அந்த ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சிடுறீங்க. 7th day 1 வீக் கழிச்சு அந்த ப்ராஜெக்ட் பெரிய சக்ஸஸ் ஆகுது. இங்கே எங்களுக்கு ஜிமினுக்கு ஜேகேக்கு அதே மாதிரி எங்கள் டீம் மெம்பர்ஸுக்கு எல்லாருக்குமே செம்ம ஹாப்பி. ஏன்னா நீங்கள் அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. இங்க ஜின் ஜின் வராரு. பிகாஸ் ஜின் வந்து அதாவது ஃபேமிலி பிஸ்னஸ் தானே பார்த்துட்டு இருக்காரு. இப்போ ஜின் வந்து எனக்கு வந்து உங்கள் கம்பெனியில் கொலாபரேட் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாரு. இங்கே ஜிமின் வந்து அப்படிலாம் உடனே ஒத்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லி கொஞ்சம் இன்டர்வியூலாம் வச்சு இருந்தாலும் ஜிமின் இவ்வளோ பண்ணக்கூடாது. ஜின் பொறுமையாக அட்டென்ட் பண்ணி ஓகே பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி அதுவும் சைனப் ஆயிருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் ஜிமினோட பிஸ்னஸ் கொஞ்சம் நல்லாவே பிக்கப் ஆகுது. அது ஜிமினுக்கு ரொம்ப ஹாப்பி. இங்கே உங்களுக்கும் ஹாப்பி. ஜிமின் ஹாப்பியாக இருக்கிறத பார்த்து நீங்களும் ஹாப்பியாக இருக்கீங்க. பிகாஸ் ஜிமின் அந்தளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு. நீங்கள் ஜிமின் கூட இருந்து அது எல்லாமே நீங்கள் பார்க்குறீங்க. நீங்கள் முன்னெல்லாம் ஜிமின் சிடு சிடுன்னு இருக்கிறத பார்த்து உங்களுக்கே கடுப்பாக இருக்கும். இன்னும் இவர் எப்போ பாரு சிடு சிடுன்னே இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் நீங்களும் திங்க் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அவர் கூட இருந்து பார்க்கும்போது தான் அவர் ஏன் அவ்வளோ ரூடாக இருக்காருன்னு உங்களுக்கு புரியுது. அந்த அளவுக்கு ஜிமின் கஷ்டப்படுறாரு. ஸோ அதனால தான் அவர் ஒரு மாதிரி எல்லாருக்கிட்டையும் ரூடாகவே பிஹேவ் பண்ணுறாரு. நீங்கள் அதை நல்லாவே புரிஞ்சுக்கிறீங்க. ஜிமின் ஹாப்பியாக இருக்கிறது உங்களுக்குமே ஹாப்பியாக இருக்குது. இப்போ வந்து பார்ட்டி அந்த ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ சக்ஸஸ் பார்ட்டி தான் ஒரு பெரிய ஹோட்டலில் ஜிமின் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. அவர் கூட பிஸ்னஸ் பண்ணுற எல்லா பிஸ்னஸ் மேனும் அவர் கூட பிஸ்னஸ் பண்ணுற எல்லாருமே டாப் 10ல் இருக்கிறவங்க தான். எல்லாருமே அந்த பார்ட்டிக்கு அட்டென்ட் பண்ணியிருப்பாங்க. இன்க்ளூடிங் ஜின்னும் வராரு அவரோட ஒய்ஃபை கூட்டிட்டு. இது ஒரு ஃபேமிலி பார்ட்டி தான். ஸோ எல்லாரும் அவங்கவுங்க ஃபேமிலியை கூட்டிகிட்டு வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. ஜிமின் எங்களை கூட்டிகிட்டு போகிறாரு. இங்கே வந்து நீங்கள் வந்து கப்பிள்ஸ் காஸ்டியூம் தான் போட்டிருக்கீங்க. நீங்களும் ஜிமினும் ஒரே கலரில் வந்து காஸ்டியூம் போட்டிருப்பீங்க. அதே மாதிரி ஜின்னும் டீனாவும் ஒரே கலரில் வந்து காஸ்டியூம் போட்டுக்கிறாங்க. 2 பேருமே பார்க்க அவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குது. இங்கே வந்து ஜிமினை பார்த்து சிரிக்கிறீங்க. நீங்கள் ரொம்ப அழகாக இருப்பீங்க. ஜிமின் உங்களையே ஆணு வாய்ப்பு வந்து பார்த்துட்ருக்காரு. உங்களுக்கு இதெல்லாம் புதுசாக இருக்குது. ஏன்னா ஜிமின் மேரேஜ்க்கு முன்னாடி உங்ககிட்ட பிஹேவ் பண்ண விதம் வேறு. ஆனால் இப்போ அவர் பிஹேவ் பண்ணுற விதமே வேறு. இங்கே ஜிமின் ரெடி ஆகிட்டு இருக்கவங்களையே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் மிரர் வழியாக ஜிமினை பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் மைண்டில் ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் அப்படியே 1 by 1 ரன் ஆகிட்டே இருக்கு. இங்கே ஜிமின் அப்படியே ஸ்லோவாக எழுந்து உங்ககிட்ட வந்து உங்களை அப்படியே டைட்டாக பேக்கப் பண்ணுறாரு. ரொம்ப ஸ்லோவாக ஆக டைட் பண்ணியிருப்பார். இங்கே நீங்கள் தான் ஜிமின் என்ன வயன் உங்ககிட்ட ஒன்று கேட்டால் உண்மையை சொல்வீங்களா? என்னடி என்ன கேட்கணும்? நிஜமாலுமே உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? இங்கே ஜிமின் 1 செகண்ட் அவர் செய்கிற வேலையெல்லாம் ப்ளீஸ் ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்களை பார்க்குறாரு. என்ன? இல்லை உங்களுக்கு நிஜமாலுமே என்ன பிடிச்சிருக்கா? லூசாடி நீ என்னடி கொஸ்டின் கேட்குற? இல்லை உங்களுக்கு தான் என்னை பிடிக்காதுல்ல. நீங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி என்னை ஹேட் தானே பண்ணீங்க அப்படின்னு யார் சொன்னா? நீங்கள் தான் சொன்னீங்க. வயன் அதெல்லாம் நான் சும்மா உங்ககிட்ட விளையாண்டேன்டி. உண்மையை சொல்லணுன்னா எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். என்ன? நிஜமாவா? சத்தியமா எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருந்தது வயன். அதனால தான் உங்ககிட்ட சும்மா செல்லமாக விளையாண்டேன். நீ என்கிட்ட சண்டை போடுறது, நான் உன்னை டீஸ் பண்ணுறது அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால தான் கொஞ்சம் அதை என்ஜாய் பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் அது வேறு மாதிரி போய் வேறு மாதிரி முடிஞ்சிச்சு. சரி விடு, அதான் இது எல்லாமே முடிஞ்சிருச்சுல, அப்புறம் என்ன? ஆனால் என்னால் நம்பவே முடியல. லூசு, உன்னை பிடிக்கலன்னா நான் ஏண்டி உன்னை கல்யாணம் பண்ணிக்க இவ்வளோ கஷ்டப்படணும்? அதுவும் சரிதான். ஆனால் உன்னால இல்லை. ஏன் உனக்கு திடீர்னு இப்படி ஒரு எண்ணம்? அது வந்து ஜிமின் ஒன்றும் இல்லை. ஐயன் என்ன நம்ம பார்ட்டி போயே ஆகணுமா?
என்ன? இல்ல, நம்ம ஃபீவர்ன்னு சொல்லி லீவ் போட்டுடலாமா? நம்ம இங்கே வீட்லயே இருக்கலாம் ஒயன். நம்ம பார்ட்டி போவேணாம். ஜிமின், அதை அரேஞ்ச் பண்ணதே நம்ம தான். நம்ம இல்லாமல் எப்படி? ஏய், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நம்ம வீட்லயே இருக்கலாமே. எதுக்கு? எதுக்கு வீட்லயே இருக்கலாம்னு சொல்கிறீங்க? அது அது வந்து ஒயன், நீ பாரு, இந்த சாரியில் எவ்வளோ அழகா இருக்கா. அந்த அழகெல்லாம் வேஸ்ட் பண்ணணுமா என்ன? நம்ம பார்ட்டிக்கு போக வேணாம். என்ன? வேஸ்ட் பண்ணணுமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் பார்ட்டிக்கு போக தான் இப்படி கிளம்புனேன். இல்லை, நம்ம போக வேணாம். எதுக்கு போக வேணாம்னு சொல்கிறீங்க? அதெல்லாம் முடியாது. நம்ம பார்ட்டிக்கு போய் தான் ஆகணும். ஏ, வேணாண்டி. ஏன்னு சொல்லுங்க. ஏன்? எனக்கு ஒன்று இதில் பார்த்ததுலேருந்து ஒரு மாதிரி இருக்கு. என்ன? நம்ம லவ் மேக் பண்ணலாமா? ஜிமின், அதில் ஒன்றும் வேணாம். வந்து தள்ளி நில்லுங்க அப்படின்னு சொல்லி பிடிச்சி தள்ளி நிற்க வைக்கிறீங்க. என்னடி எப்போ பாரு என்னை தள்ளி விட்டுட்டே இருக்கா? எப்போ கேட்டாலும் இப்போ வேணாம், அப்போ வேணாம். அப்போ எப்போ தான் பண்ணலான்ட்டு இருக்க? ஜிமின், இப்போ நம்ம பாட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கோம். அதான் போவேணாம் ஒயன். நம்ம வீட்டிலே இருக்கலாம். இங்கே என்ன ஸ்கூல் குழந்தையா? ஸ்கூலுக்கு போக பிடிக்காம லீவ் போடுறதுக்கு காரணம் சொல்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. போவேணாமே. அதெல்லாம் முடியாது. நம்ம பார்ட்டிக்கு போயிட்டு வந்து என்ன வேணாலும் பார்த்துக்கலாம். இல்லை முடியாது, அப்பயும் நீ ஏதாவது காரணம் சொல்லி போஸ்ட்பான் பண்ணிடுவேன். அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. ஒயன் போகாத நில்ல, நம்ம போவேணா. நோ, நான் பார்ட்டிக்கு போகிறேன். நீங்கள் வரலன்னா வீட்டில் இருந்துக்கோங்க. ஏன் நில்லடி, நானும் வரேன். ஒயன், நான் சொல்கிற பேச்சு கடைசி வரைக்கும் கேட்கவே மாட்டியாடி? கேட்க முடியாது போடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறீங்க. இங்கே ஜிமின்னு ஒரு வழியா உங்களை பார்ட்டிக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாரு. இங்கே அந்த பார்ட்டியில் எல்லாருமே ஜிமின்கிட்டையும் உங்ககிட்டயுமே வந்து பேசுகிறாங்க. நிறைய பேர் வராங்க. உங்களுக்கு அதெல்லாம் யார் யாருன்னே தெரியல. பட் இருந்தாலும் ஜிமின் பேசுகிறாரு. ஓ, அவருக்கு தெரிஞ்சவங்க போல், பிஸ்னஸ் பார்ட்னராக இருப்பாங்க போல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்களும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இங்கே ஜிமின் வந்து இன்ட்ரோ கொடுக்குறாரு உங்களை. நீங்களும் வந்து நார்மலாக பேச ட்ரை பண்ணுறீங்க. பட் எல்லாருமே உங்களுக்கு புதுசாக இருக்குது. யார்கிட்ட பேசுறதுனே தெரியல. திரும்பி பார்த்தா ஜங்கு. நீங்கள் ஜங்குக்கு பார்த்ததுமே ஜிமின், நான் ஜங்கு கிட்ட போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஜிமின் எங்களை பார்த்து மறைக்கிறாரு. இப்போது எனக்கு இங்கே யாரையும் எதுவுமே தெரியல. நான் இங்கே என்ன யார்கிட்ட பேசுது? நான் போகிறேன் போ அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. சரி போய் தொலை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. நீங்களும் சிரிச்சுக்கிட்டே ஜிமினுக்கு சீக்ஸை பிடிச்சி கையில் பிடிச்சி கிஸ் பண்ணிவிட்டு தேங்க்யூ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறீங்க. நீங்கள் போகிறீங்களா? குதிச்சு போகிறீங்க ஒரு மாதிரி ஹாப்பியாக. போகிறவங்களே ஜிமின் பார்த்து சிரிக்கிறாரு. இவ்வளோ வச்சுக்கிட்டு அப்படின்ற மாதிரி ஜிமின் வந்த கெஸ்ட் எல்லாத்தையுமே ரிசீவ் பண்ணி அவர் வந்து கவனிச்சிட்டு இருக்காரு. நீங்கள் ஜேகே கூட போயிட்டு உங்கள் கேங் கூட மிங்கிள் ஆகிக்கிறீங்க. பண்ணாத அட்ராசிட்டிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க. இங்கே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் இருக்கிற ஒருத்தவங்க தான் உங்களுக்கு ஜூஸ்ன்னு சொல்லி ஆல்கஹால் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் அது தெரியாமல் கடைன்னு அந்த ஜூஸை குடிச்சிருப்பீங்க. குடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு பிடிச்சிருக்கும். நீங்கள் ஒன்ஸ் மோர் அப்படின்னு சொல்லி ஒன்று ஒன்றா உள்ளே இறக்கிக்கிட்டே இருக்கீங்க. இப்போ நீங்கள் செம்ம மட்டை ஒரு மாதிரி நீங்கள் போதையிலே தள்ளாடிட்டு இருக்கீங்க. ஹே, சாங்கு சூப்பராக இருக்கு மச்சான் அப்படின்ற மாதிரி ஜேகேவோட செஸ்டில் கையை வச்சு சொல்கிறீங்க. ஒயன், ஆர் யூ ஓகே நவ்? என்னை பார்த்தா ஓகே இல்லாத மாதிரி தெரியுதா உனக்கு? ஒயன், பாரு, நீ சரியான போதையில் இருக்க. ஜிம்மின் ஒன்று பார்த்தாரு. நீ முடிஞ்ச ஒழுங்கா நீ வா, நான் உன்னை ரூமில் கொண்டு போய் விடுறேன். ஏய், கையெடு. எனக்கு எவ்வளோ தைரியம் இருந்ததுன்னா மிஸ்ஸஸ் பார்க்னா எம்எல்ஏ கை வச்சிருப்ப. என்னை பார்த்தா குடிச்சிட்டு நிதானத்தில் இல்லாதவ மாதிரி தெரியுதா? இதில் சந்தேகம் வேற அப்படின்ற மாதிரி ஜங்குக் சொல்கிறாரு. இங்கே நான் ஜாலியாக என்ஜாய் பண்ண தான் வந்தேன்.
இப்போ நான் போய் டான்ஸ் பண்ண போகிறேன். யார் யாரெல்லாம் டான்ஸ் பண்ணுமோ தாராளமாக என்கிட்ட வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் போய் டான்ஸ் பண்ணுறீங்க. இங்கே ஒரு பாய்ஸ் கேங் தான். அவங்க வந்து கொஞ்சம் வந்து எப்படின்னா உங்கள் ஆஃபீஸில் இருக்கிற இன்னொரு கேங் தான். அது கொஞ்சம் அந்த பசங்க எல்லாருமே கொஞ்சம் பொறுக்கி மாதிரி. அவ்வளவா யாரும் நல்ல பசங்களே கிடையாது. அவங்க நீங்கள் இருக்கிற ஸ்டேட்டை பார்த்துட்டு இப்போது ஹயன் கேன் ஐ ஜாயின் யூ? ஹே வினோத், யா ப்ளீஸ் கம் 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 அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் கையை பிடிச்சி டான்ஸ் பண்ணுறீங்க. இங்கே இந்த பையன் உங்களை ஒரு மாதிரி தப்பாக பார்க்குறான். அது ஜங்குக்கு நல்லாவே புரியுது. அவன் வந்து உங்கள் ஹிப்பில் கை வைக்கலான்ட்டு வராரு. அதுக்குள்ளே ஜங்குக்கு தான், ஏய் உனக்கு அவ்வளோதான் மரியாதை. அவன் நிதானத்தில் இல்லாத டைமில் அவகிட்ட தப்பாக நடந்துக்க பார்த்த. ஏய் அவளே ஓகே சொல்கிறா, உனக்கு என்னடா? இப்பார் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்த நான் ஜிமின் சாட்டே சொல்லிடுவேன். என்ன மிரட்டுறியா? ஏய் நீ அவன்கிட்ட வேணாலும் போய் சொல்லு, எனக்கு அதை பற்றி எந்த கவலையும் கிடையாது. ஏன் நான் உன் கூட டான்ஸ் பண்ணுறது உனக்கு பிடிக்கலையா? யார் சொன்னா? அப்பெல்லாம் இல்லை வினோத், வா நம்ம டான்ஸ் பண்ணலாம், வா 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 டான்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வாலண்டரியாக நீங்களே போய் சிக்கிறீங்க. இங்கே ஜங்குக் சொல்கிறாரு, ஏன் சொன்னால் கேளு, நீ வா ஃபஸ்ட்டு அப்படின்ற மாதிரி உங்களை கூப்பிடுறாரு. இங்கே நீங்கள் தான், ஏய் என்ன உனக்கு பிரச்சனை? நீயும் டான்ஸ் பண்ண வர மாட்டேங்கிற, வரவனையும் வேணாங்கிற. எனக்கு இப்போ டான்ஸ் பண்ணணும், நீ ஃபஸ்ட்டு போ, என் கையை விடு அப்படின்ற மாதிரி ஜங்கு கையை எடுத்து விட்டுட்டு நீங்கள் அகைன் வினோத் கிட்ட தான் போகிறீங்க. இங்கே ஜங்குக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அவர் ஒரு மாதிரி ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தரன்னு இழுத்துட்டு வந்து அவர் கேங்குள்ளே விட்டுட்டு, இவளை பார்த்துக்குங்கடா நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்கே நேராக ஜிமினை தான் தேடுறாரு. இங்கே ஜிமின் கிட்ட வந்து, ஜிமின் சார், என்ன ஜங்கு என்ன விஷயம் சார்? ஒயனுக்கு என்னாச்சு? நீங்களே வந்து பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஜிமினை கூட்டிகிட்டு வர்றாரு. நீங்கள் சொல்லபடி வினோத் கிட்ட போய் டான்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அங்கன்னா அவன் உங்களை ஒரு மாதிரி பார்த்துட்டு உங்கள் ஹிப்பில் தான் அகைன் கை வைக்க வரான். அதுக்குள்ளே இங்கே ஜிமின் தான், வஜான் அப்படின்ற மாதிரி இப்போ திரும்பி பார்த்தா ஜிமின் தான் ஒரு மாதிரி உங்களை பார்த்து முறைச்சிட்டு நின்றுட்டுருக்காரு. ஹே ஜிமின், கம் 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 ப்ளீஸ் டான்ஸ் 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 மீ அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் கையை பிடிச்சி டான்ஸ் ஆடுறீங்க. என்னடி பண்ணிகிட்ருக்க? நான் ஒன்றும் பண்ணலை, டான்ஸ் தான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி நீங்கள் ஆடுறீங்க. இங்கே உங்களோட சாரி ஒரு மாதிரி அங்கேயும் இங்கேயும் விலகி ஒரு மாதிரி அந்த இடம்லாம் கொஞ்சம் ஹிப்பு உங்களோட பிரஸ்ட்டுன்னு சொல்லி கொஞ்சம் அப்படியே ரிவீல் ஆகுது. ஜிமினுக்குன்னா டென்ஷன் ஆகுது. ஜிமின் அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி விடுறாரு. குடிச்சிருக்கியா? சத்தியமா இல்லை ஜிமின். பொய் சத்தியம் சொல்லாத ஒயன். இல்லை, நான் ஜூஸ் தான் கேட்டேன். அந்த நிம்மியா இல்லை ஸ்டேயா தான் எனக்கு ஜூஸ் குடிக்கிறேன்னு சொல்லி எதையும் கலந்து கொடுத்துட்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இங்கே ஜிமின் உங்கள் கேங்கை பார்த்து ஒரு முறை தான். அவங்க எல்லாரும், ஸோ நாங்கள் வேணும்னு பண்ணல சார், அவ தான் ஜூஸுன்னு நினச்சி. ஷட்டப், எல்லோரும் ஆஃபீஸில் வந்து பார்த்துக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வா. நோ, நான் டான்ஸ் பண்ணணும். ஏன் வான்னு சொன்னால் கட்டு போய்தாத. ஜிம்மின், நான் டான்ஸ் தானே பண்ணுறேன், உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் இப்படி என்ன டார்ச்சர் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஜிமின் ஒரு மாதிரி கட்டுப்பாயிட்டாரு. ஓங்கி உங்களுக்கு ஒரு ஸ்லாப் கொடுக்குறாரு. நீங்கள் அரண்டு போய் பார்க்குறீங்க ஜிமினை. இந்த வினோத் பையன் இருக்கான் இல்லையா, ஜிமின் இந்த ஸ்டேட்டில் பார்த்ததுமே தெரிச்சு ஓடி இருப்பான். இங்கே நீங்கள் தான், இப்போ எதுக்கு என்ன அடித்தேன்? இது எங்கள் அம்மா கிட்டே சொல்கிறேன், ஒன்று எங்கள் அப்பா கிட்டே மாட்டி விட்டுறேன். என்னை அடிச்சிட்டுல நீ எனக்கு வேணாம் போ அப்படின்ற மாதிரி சொல்லி தள்ளுறீங்க. வாடி அப்படின்ற மாதிரி பிடிச்சி இழுக்கிறாரு. நீங்கள் தான் வர மாட்டேங்கிறீங்க. ஒட்டுமொத்த கூட்டமும் உங்களை தான் பார்க்குது. ஜிமினுக்குன்னா ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்கும். ஏன் ஒன்று அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் ஷோல்டரில் தூக்கிக்கிறாரு. என்னை விடு 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 விடு, என்னை எங்கடா கடத்திட்டு போகிறேன், என்னை விடு.
உன்னை போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி கத்திக்கிட்டு இல்லாத அழிச்சாட்டியெல்லாம் பண்ணுறீங்க நீங்கள். ஜெமீனோட ஷோல்டர்லேயே புத்துன்னு போட்டு அடிக்கிறீங்க, பிள்ளைங்க வலிக்குது. அதெல்லாம் விட உங்கள் மேலே இப்போ பயங்கர கோவத்தில் இருக்காரு ஜெமீன். இப்போ மீரா அங்கே எல்லாருக்குமே அங்கே வந்து ரூமும் வந்து ஜெமீன் எல்லாருக்குமே ரூம் அரேஞ்ச் பண்ணியிருப்பாரு. இப்போ உங்களுக்கு ரூம் அரேஞ்ச் அது உங்களுக்குன்னு ரூம் வந்து தனியாக செப்பரேட்டாக வந்து அலாட் பண்ணியிருப்பாரு. ஸோ இப்போ அந்த ரூம்குள்ளே தான் கீ எல்லாம் வாங்கிட்டு அந்த ரூம்குள்ளே தான் உங்களை தூக்கிட்டு போகிறாரு. நீங்கள் ஒரு மாதிரி கத்திக்கிட்டே வரீங்க. இங்கே இருக்கிற எல்லாரும் உங்களையும் ஜெமினியும் தான் வியடாக பார்த்துட்டு இருக்காங்க. ஜெமீன் ஒரு மாதிரி அவங்களெல்லாம் பார்த்துட்டு உங்களை விடுன்னு தூக்கிட்டு நேராக ரூம்குள்ளே தான் வராரு. வந்து உங்கள் மேலே இருந்த கடுப்பில் உங்களை பெட்டில் பொத்துன்னு போடுறாரு. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி பவுன்ஸ் ஆகி வந்து கீழே விழுந்திருப்பீங்க பெட்டில். ஐயோ அம்மா இடுப்பு அப்படின்ற மாதிரி உங்கள் இடுப்பில் கையை வச்சுட்டு கத்துறீங்க. உங்களுக்கு வலிச்சிருக்கும். வாயை மூடு அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. நீ வாயை மூடு, உனக்கு அறிவே இல்லை, இப்படிதான் என்கிட்ட நடந்துப்பியா அப்படின்ற மாதிரி நீங்கள் திட்டிகிட்டே இருந்து உட்கார்றீங்க. ஏய் என்ன செட்டப் இது அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. அந்த ரூமே ஒரு மாதிரி ரெட் லைட் செட்டப்பில் இருக்குது. அங்கே ஃப்ரேக்ரன்ஸும் ரொம்ப நல்லாவே வந்துட்டுருக்கு. அங்கங்கே கேண்டில்ஸ்லாம் ஏற்றி வச்சுருக்காங்க. அந்த ரூமி ஒரு மாதிரி ரெட் ரோஸால் வந்து அதாவது ரெட் ரோஸு அதில் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஐ மீன் அலங்காரம் பண்ணியிருக்காங்க. அந்த ரூமை வந்து ஒரு மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. கொஞ்சம் இல்லை, ரொம்பவே ரொமான்டிக்காக இருக்குது அந்த ரூம் பார்க்க. அந்த வைப்பில் இருக்கு. ஜிம்மின் யார் ரூம் இது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இது நம்ம ரூம் தான். நம்ம ரூமா? ஆனால் ஏன் இப்படி இருக்கு? ஜிம்மின் உங்களை பார்த்து பயங்கரமாக முறைக்கிறாரு. நீங்கள் ஜிம்மினை பார்க்குறீங்க. என்ன ஆச்சு ஜிம்மின், எதுக்கு என்னை பார்த்து முறைக்கிறேன், நான் என்ன பண்ணேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப இன்னசென்ட்டாக கேட்குறீங்க. இங்கே ஜிம்மின் தான் உங்களை முறைச்சிக்கிட்டே உங்கள் கிட்ட வராரு. எதுக்கு இப்போ இப்படி பார்க்குற என்ன, ஏன் இப்போ கிட்ட வர, எனக்கு பயமாக இருக்குது. இது யார் ரூமு? ஏதோ ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ரெடி பண்ண மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஜிமின் தான், ஓ மேடம்க்கு அதெல்லாம் தெரியுதா? தெரியுது. நீ சொல்லு, எதுக்கு இப்போ என்னை பார்த்து மறைக்கிற, நான் என்ன பண்ணேன்? அது எப்படி ஒரு வாட்டியும் நான் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ரெடி பண்ணக்குள்ள எப்படியாச்சும் கெடுத்து விட்டுற? நான் என்ன ஜிமின் பண்ணேன்? நான் எதுவுமே பண்ணலை. சோவடிச்சிரும் விஜன். யார் கேட்டு குடிச்ச? நான் குடிக்கல, எனக்கு தான் தெரியல எனக்கு குடிச்சா பிடிக்காதுன்னு. நான் குடிக்கல ஜிமின், நான் ஜஸ்ட் ஜூஸ் தான் குடித்தேன். எது ஜூஸை குடிச்சிட்டு இப்படி நீ புலம்பிட்டு இருக்கியா? நான் ஜூஸ் தான் கேட்டேன். அந்த மினி தான் ஏதோ எனக்கு கலந்து கொடுத்துட்டா அப்படின்ற மாதிரி அழுகிறீங்க. வாயை மூடு. எதுக்கு இப்போ என்ன திட்ட? ஆமாம், நீ ஏன் என்னை அடிச்ச? விஷன் என்ன டென்ஷன் ஏத்தாத, ஒழுங்கா படு. மாட்டேன், நான் படுக்க மாட்டேன். என்னை ஏன்டா அடிச்ச? எனக்கு என் மேல பாசமே இல்லை ஜிமின். நீ என்ன ரொம்ப ஹர்ட் பண்ற. நீ எனக்கு வேணாம், நான் உன்னை டிவோர்ஸ் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இங்கே ஜிமின் ஒரு கட்டத்துக்கு மேலே கடுப்பாயிட்டாரு. உங்களை அப்படியே ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிக்கிட்டு ஹக் பண்ணிக்கிட்டு அப்படியே பெட்டில் படுக்க வச்சிடுறாரு. நீங்களே படுத்துக்கிறீங்க. நீங்கள் திரும்பி ஜிமினை ஃபேஸ் பண்ணுற மாதிரி பார்த்துட்டு, ஏன் இப்படிலாம் பண்ணுற, எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜிமினோட செஸ்ல அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க. இங்கே ஜிமின் தான், ஒய்யான் என்ன எதுக்கு இப்போ கத்துற? வயன் தயவு செய்து அமைதியாக இருந்துரு. நான் என்னென்னமோ பிளான் பண்ணேன், உன்னால எல்லாமே ஸ்பாயில் ஆயிடுச்சு. நான் என்ன ஜிமின் பண்ணேன்? நான் ஒன்றும் பண்ணலை. தாண்டி என் பிரச்சனையே, நீயும் எதுவும் பண்ண மாட்டேன், என்னையும் எதுவும் பண்ண விட மாட்டேன். பேசாம படுவையன். ஜிமின் எனக்கு நீ என்ன சொல்ற புரியல. உனக்கு எதுவும் புரிய வேணாம். எனக்கு கடுப்பேத்தாம ஒழுங்கா படு.
இப்போ நான் என்ன கேட்டேன், நீ டென்ஷன் ஆகுற? எனக்கு தெரியலன்னு தானே கேட்டேன். என்னை திட்ட மாட்டேன், என்னை நல்லா பார்த்துக்கிறேன்னு சொல்லி தானே என்னை கல்யாணம் பண்ண. இப்போ இப்படி பேசுகிற ஜெமினி, என்னை ஏன்டா அடிச்ச அப்படின்ற மாதிரி நீங்கள் ஜிமினோட ஷர்ட்டை பிடிச்சி கேட்குறீங்க. ஜிமின், என் இப்போ வாய் மூட போறியா இல்லையா? முடியாது. நீ ஏன் இப்படி பண்ண சொல்லு. அவசியம் சொல்லியே ஆகணுமா? ஆமாம், சொல்லியே ஆகணும். ஜிமின் அப்படியே உங்களை பிடிச்சி உங்களோட லிப்ஸ்லேயே ஸ்ட்ராங்காக ஒரு கிஸ் பண்ணியிருப்பாரு. உங்களோட ஐஸ் வைட் ஆகுது. அந்த கிஸ் இருக்க இருக்க கொஞ்சம் டீப்பாக போகுது. இப்போது ஜிமினோட ஐஸ் வைட் ஆகுது. பிகாஸ் டீப் கிஸ் பண்ணுறது ஜிமின் இல்லை, நீங்கள் தான். நீங்கள் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஜிமின் கிஸ் பண்ணதுமே சடனாக உங்கள் மூட் சேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் தான் ஜிமினை இழுத்து பிடிச்சி கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. இங்கே ஜிமின் ஒரு மாதிரி வயர்டஸில் உங்களை பார்த்துட்ருக்காரு. இங்கே ஒரு 5 minutes கழிச்சு இப்போ தான் நீங்கள் கிஸ் பிரேக் பண்ணுறீங்க. இங்கே ஜிமின் ஒரு மாதிரி மூச்சு வாங்க உங்களை ஷாக்கிங்காக பார்த்துட்ருக்காரு. என்னடி பண்ண இப்போ நீ என்ன பண்ண? அதான் நானும் பண்ணேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இங்கே ஜிமின் சரி ஓகே ஓகே ஒயன், போதும் வா தூங்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்களை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அப்படியே படுத்துக்கிறாரு. நீங்கள் சும்மாவே இல்லை, நீங்கள் உங்களோட ஹேண்ட்ஸை ஜிமினோட ஷர்ட்குள்ளே விடுறீங்க. இங்கே ஜிமினோட பேக் சைடை உங்களோட ஹேண்ட்ஸ் ரொம்ப சாஃப்டாக ரப் பண்ணுது. ஜிமினுக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஒயன், என்னடி பண்ணுற? நான் ஒன்றும் பண்ணல ஜிமின், தூங்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் உங்களோட ஃபேஸை ஜிமினோட நெக்கில் வந்து ஒரு மாதிரி ஸ்னீஸ் பண்ணுறீங்க. அவருக்கு ஒரு மாதிரி அவருக்கு இருக்க அவரோட கண்ட்ரோலை லூஸ் பண்ணிகிட்ருக்காரு. அவர் ஒரு மாதிரி, என்னடி பண்ணுற? நான் என்ன பண்ண ஜிமின்? நான் ஒன்றுமே பண்ணலையே. நீ பேசாமல் தூங்கு. எங்கடி என்னை தூங்க விட்ற நீ? ஒயன், இங்கே பாரு, நீ நார்மலாக இல்லை. நம்ம இதெல்லாம் ஏதோ பண்ண வேணும். என்ன பண்ண வேணும்? ஐயோ, இவ்வளோ வச்சுக்கிட்டு தூங்கலாம் ஒயன், வா. நானும் அதை தான் சொல்கிறேன், தூங்கலாம் ஜிமின் அப்படின்றீங்க. நீ எங்கடி என்னை தூங்க விட்ற? நான் என்ன பண்ண? கையெடு. நான் ஏன் எடுக்கணும்? மாட்டேன். ஒயன், இந்த மாதிரி பண்ணினா நான் எப்படி தூங்குவேன்? நான் உன்னை என்ன பண்ணேன்? நான் ஜஸ்ட் கை தானே வச்சுருக்கேன். நீ தூங்கு, நான் எதுவும் பண்ண மாட்டேன். இங்கே ஜிமின் உங்களை பார்க்குறாரு. என்ன பார்க்குற? ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே படுத்து தூங்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. நீங்கள் அகைனும் அவரை ரப் பண்ணுறீங்க. அவருக்கு ஒரு மாதிரி ஆகுது. அவர் கண்ணு ஐஸ் ஓப்பன் பண்ணுறாரு. என்னாச்சு ஜிமின், தூக்கம் வரலையா? முதல்ல கையெடுறி. ஏன் எடுக்க சொல்கிறேன்? நான் பண்ணாட்டி தானே, எனக்கு இதுக்கு கூட ரைட்ஸ் இல்லையா? உஷன், இந்த மாதிரி பண்ணாத, கையெடு. மாட்டேன். நீ இந்த மாதிரி பண்ண நானும் அந்த மாதிரி பண்ணுவேன். பண்ணிக்கோ, நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அப்போது உனக்கு ஓகேவா? எதுக்கும் ஓகேவா? நான் உன்னை அந்த மாதிரி பண்ணால் உனக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லையே? எனக்கு என்ன ப்ராப்ளம் வரும் ஜிமின்? ஒன்றும் இல்லை. உனக்கு ஓகே தானே ஒயன்? எனக்கு ஓகே தான். ஏன் அப்படி கேட்குற அப்படின்ற மாதிரி நீங்கள் ரொம்ப இன்னசெண்டாக கேட்குறீங்க. இங்கே ஜிமின் அவங்களை கீழே படுக்க வச்சுட்டு அவர் உங்கள் மேலே ஓவர் ஆகுறாரு. ஜிமின், என்ன பண்ண போகிற? நீ தூங்கலான்னு தானே சொன்னேன். தூங்க தான் ஒயன் போகிறோம். ஒரு முக்கியமான வேலை, அதை முடிச்சுட்டு தூங்கலாம். நைட் டைமில் என்ன ஜிமின் முக்கியமான வேலை? நைட் டைம் தான் இந்த வேலையை செய்யணும். அப்படியா? அப்படி என்ன வேலை சொல்கிறேன். நீ நான் சொல்கிறதெல்லாம் கேட்டு எனக்கு ஒழுங்காக நீ கோஆப்ரேட் பண்ணணும், சரியா? நானா? நீ தான். சரி, என்ன பண்ண போகிற சொல்கிறேன் ஒயன். உன்கிட்ட சொல்லாமல் இது யார்கிட்ட சொல்ல போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜிமின் இப்போ ஸ்லோவா உங்களோட சீக்ஸ் அண்ட் ஐஸ், உங்களோட ஃபோர்ஹெட்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் எதுவும் பேசல, ஜஸ்ட் அதை அப்படியே ஃபீல் பண்ணுறீங்க. இப்போது
ஜிமின் உங்கள் லிப்ஸில் சாஃப்டாக ஒரு கிஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் 1 செகண்ட் தான் எடுத்திருப்பாரு. அப்படியே உங்கள் நெக்குக்கு வராரு. அதுக்கு கீழே கொஞ்சம் கொஞ்சமாக வெட் கிசஸாக கொடுக்குறாரு. இங்கே ஜிமின் வலிக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் கத்துறீங்க. பிகாஸ் ஜிமின் உங்கள் செஸ்டில் கடிச்சிருப்பாரு. இங்கே நீங்கள் தான் ஜிமின் வலிக்குது என்ன பண்ணுற நீ? வயன் தப்பு பண்ணலாமா? தப்பு பண்ணலாண்டி. அது தப்பு ஜிமின். தப்பு இல்லடி. நீ என்ன தப்பு பண்ண தப்பு இல்லை. இல்லை பண்ணக்கூடாது. நான் மாட்டேன். வயன் என்னால் சத்தியமாக முடியல தெரியுமா? நீ என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துற. நான் என்ன ஜிமின் பண்ண? நான் எதுவும் பண்ணலை. அதாண்டி என் பிரச்சனையே. நீ எதுவுமே பண்ண மாட்டேங்கிற. எதுக்கப்பா கத்துற? வயன் உனக்கு சீக்கிரமா அம்மாவாகணும்னு ஆசை இல்லையா? ஆசை இருக்குத்தான். இப்படியே இருந்தா எப்படி அம்மாவாவ? அதுக்கு அதுக்கு ஒரு சில ப்ராசஸ்லாம் பண்ணணும்ல. என்ன ப்ராசஸ்? அப்படியே தெரியாத மாதிரியே கேட்பா. நான் பண்ணுவேன், ஆனால் நீ எனக்கு கோஆப்ரேட் பண்ணணும். சரி, என்ன பண்ண போற? அது சொல்கிறத விட செஞ்சு காட்டினா பெட்டராக இருக்கும் வயன். ஆனால் எனக்கு வலிக்காம பண்ணு. எனக்கு வலிக்குது ஜிமின். நீ ரொம்ப வெயிட்டாக இருக்க. எது? நான் வெயிட்டாக இருக்கேன்? ஆமாம், நீ வெயிட்டாக தான் இருக்க. சரி, வலிக்காம பண்ணுறேன். இங்கே அப்படியே ஜிமின் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் ட்ரெஸ்ஸஸ்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்ருக்காரு. இங்கே நீங்கள் தான் ஜிமின் என்ன பண்ணுற? அதெல்லாம் ரிமூவ் பண்ணாத. டி அதெல்லாம் ரிமூவ் பண்ணாமல் இப்படி பண்ண முடியும்? அதெல்லாம் பண்ணாதான் பண்ண முடியும்னா எனக்கு வேணாம். ஐயான் எதுக்கு கத்துற ஜிமின்? நான் தான் சொல்கிறேன்லடி, கொஞ்சம் ஈஸாமல் அமைதியாக இரு. எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். சரி, வலிக்காதுல்ல? சத்தியமாக வலிக்காது. ப்ராமிஸா? ரெண்டும் ஒன்று தாண்டி. சரி, வலிக்காதுல்ல? வலிக்காது வயன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் கூட இன்டிமெசியாக இருக்கா மூவ் பண்ணுறாரு. இப்படியே அந்த நைட் ஸ்கிப் ஆகிருக்கும். இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் நீங்கள் தான் ஜிமினை போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க. வலிக்காதுன்னு சொன்னேன், எனக்கு வலிக்குதுடா அப்படின்ற மாதிரி ஜிமினை அடிச்சிட்டு இருக்கீங்க. ஜிமின் உங்களை பார்த்து நல்லா 32 பல்லு தெரிகிற மாதிரி சிரிக்கிறாரு. எதுக்கு சிரிக்கிற? எனக்கு வலிக்குது ஜிமின் அப்படின்ற மாதிரி சொல்லி நீங்கள் கத்துறீங்க. சரி வயன், ஒரு ஹாட் பாத் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். வலி போயிடுமா? மொத்தமாக போகாது. மொத்தமாக போக என்ன பண்ணணும்? டெய்லியும் பண்ணணும். என்ன? ஒன்றும் இல்லை, வா நானே ஒன்று குளிக்க வைக்கிறேன். ஒன்று வேணாம், என்னை விடு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. வாடி அப்படின்ற மாதிரி உங்களை தூக்குறாரு. டே உடம்புல ஒன்றுமே இல்லைடா. பரவாயில்ல வயன், நைட்டே நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன். ஐயோ ஜிமின், எனக்கு ஒரு டவலாவது எடுத்து கொடு ஜிமின் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்னதும் ஜிமினும் சிரிச்சுட்டே போய் டவல் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு. நீங்கள் பெட்ஷீட்குள்ளேருந்து இப்போ தான் வெளியே வரீங்க. நீங்கள் ஃபுல்லாக வந்து தலை மட்டும் தெரியுற மாதிரி போத்திட்டு உட்காந்துருப்பீங்க. இங்கே நீங்கள் தான் இருமை. நீ ஏதாச்சும் உள்ளே போட்டுட்டாவது போயேண்டா. பரவாயில்லடி, நீ தானே இருக்க. ஐயோ எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னதும் அவர் வெறும் பாக்ஸஸ் மட்டும் போட்டுக்கிறாரு. இங்கே உங்களை அப்படியே தூக்கி போய் ரெஸ்ட் ரூமில் குளிக்க வைக்கிறாரு. அவரும் அப்படியே ஃப்ரெஷ்அப் ஆகிக்கிறாரு. இப்போ 2 பேருமே அப்படியே ரெடியாகி வீட்டுக்கு தான் வரீங்க. உங்களால் சுத்தமாக நடக்கவே முடியல. கால்லாம் பயங்கர பெயினாக இருக்கும். இங்கே உங்கள் அத்தை தான் பார்க்குறாங்க. அழைக்கும் போல் அதே மாதிரி ஹிக்கீஸ்லாம் இருக்குது. இங்கே அன்னைக்கு பார்த்ததை விட இன்னைக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதே மாதிரி நிறைய இருக்குது. அங்கே நெக்கில் செஸ்ட், அதாவது பாதி செஸ்ட் வரைக்கும், அதாவது கொஞ்சம் அந்த மேலே தெரியும் இல்லையா, ஸோ அங்கெல்லாம் இருக்குது. அவங்க பார்த்துட்டு என்ன அடுத்த ட்ராமாவா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன ட்ராமாவா அப்படின்ற மாதிரி டீனா தான் இப்போ உங்ககிட்ட வந்து அதை தொற்று வலிக்குதுடி என்னடி பண்ணுற அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இங்கே ஜிமின், டீனா என்ன? சாரி மாமா, நான் லிப்ஸ்டிக்குன்னு நினச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி சிரிச்சுட்டே போகிறா. இங்கே அத்தை, இது ட்ராமா இல்லை, உண்மைதான்.
அப்படின்ற மாதிரி சொன்னதுமே இங்கே உங்கள் அத்தையும் சிரிக்கிறாங்க. உங்களுக்குன்னா ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்கும். நீங்கள் ஜிமினோட செஸ்ட்லேயே உங்கள் ஃபேஸை வந்து அதான் மறைச்சிக்கிறீங்க. ஜிமின் தான் சிரிச்சுட்டு, என் பையன் என்னடி போ, எனக்கு ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கு, இதில் என்ன இருக்கு ஒயன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஜிமின், அவளால் தான் நடக்க முடியலல்ல, தூக்கிட்டு போ அப்படின்ற மாதிரி சொன்னதும் சரிம்மா அப்படின்ற மாதிரி. இங்கே உங்களுக்கு தான் ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்குது. ஜிமினுக்கெல்லாம் எதுவுமே இல்லை. அவர் உங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. இங்கே உங்களை தூக்கிட்டு ரூமுக்கு தான் போகிறாரு. உங்களை பெட்டில் அப்படியே சாஃப்டாக ஸ்லோவாக படுக்க வைக்கிறாரு. நீங்கள் என்ன ஜிம்னை பார்த்து முறைக்கிறீங்க, இதுக்கிட்ட இப்போ எப்படி பார்க்குற, ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. நான் என்ன ஏதாவது பண்ணவா? நீ ஒன்றும் பண்ண வேணாம், ஃபஸ்ட்டு ரூமை விட்டு வெளியே போ. ஏன்டி எதுக்கு இப்போ கத்துற? இல்லை உன்னால தான், வலிக்காதுன்னு சொல்லி என்னெல்லாம் பண்ண நைட்டு. அது வந்து வயன், வாயை மூடு, எல்லாரும் முன்னாடியே மானமே போச்சு. வயன், இதில் அசிங்கப்படுறதுக்கு என்ன இருக்கு? இது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள நார்மல் தாண்டி. நீ எதுவும் பேசாத ஜிமின், எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, மழை இங்கேருந்து போ. வயன் என்ன? ஒன்றும் இல்லை, இங்கே பாருடி, இதெல்லாம் அவங்க பண்ணாமலே வந்திருப்பாங்க. ஜிமின் என்ன நீ இப்படிலாம் பேசுற? ஏய், இதில் பேசுறதுக்கு என்னடி இருக்கு? இதெல்லாம் நார்மல் தான். ஆனால் எனக்கு ரொம்ப வலிக்குது. ரொம்ப வலிக்குதா? சரி இரு வர அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹாட் பேக் தான் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு குடிக்கிறாரு. அவரே மசாஜ்லாம் பண்ணி விட்டுறாரு. உங்களுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இப்போது ஜிமின் உங்களை ரொம்ப நல்லா டேக்கப் பண்ணிக்கிறாரு. என்னதான் உங்களை நல்லா பார்த்துக்கிட்டாலும் உங்களுக்குள்ள டெய்லியும் ஏதாச்சும் சொல்லி உங்கள் கூட ஒன்றா இருந்துருவார். நீங்கள் நோ சொன்னாலும் அவர் கேட்க மாட்டார். எப்படியாச்சும் உங்களை கன்வின்ஸ் பண்ணி உங்கள் கூட இன்டிமேசியாக இருந்துருவார். இங்கே அப்படியே ஒரு 3 months ஸ்கிப் ஆகுது. இப்போது டீனா தான் வாமிட் பண்ணுறா. இங்கே ஹாஸ்பிட்டல்லாம் அதாவது அவள் ஒரு ஒரு 1 வீக்காகவே சரியாக சாப்பிடாம வாமிட் பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி மயங்கி விழுந்துட்டு இருந்திருப்பா. இப்போது ஜின் டீனா 2 பேரும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்திருப்பாங்க. பார்த்தா டீனா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இங்கே உங்கள் அத்தைக்கெலாம் செம்ம ஹாப்பி. அவங்க ஒரு மாதிரி ஹாப்பியாக டீனாவோட ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாங்க. இங்கே நீங்கள் அதை பார்க்குறீங்க, உங்களுக்குமே ரொம்ப ஹாப்பி. நீங்கள் டீனா போய் ஹக் பண்ணிக்கிறீங்க. இங்கே உங்கள் அத்தை டீனாவை அப்படி தாங்குறாங்க. உங்களுக்கு அதெல்லாம் பார்க்க நானும் ப்ரெக்னென்ட் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஜிமின் கிட்ட சொல்கிறீங்க. இங்கே ஜிமின் தான், ஒயன் அவங்களாம் முன்னாடியே மேரேஜ் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணி பொறுமையாக தான் ப்ரெக்னென்ட் ஆகிருக்காங்க. அதே மாதிரி நம்மளும் நல்லா என்ஜாய் பண்ணதுக்கப்புறமேட்டு நம்மளும் குழந்தை பெற்றுக்கலாம் ஒயன். ஆனால் எனக்கு இப்போ வேணும் ஜிமின் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. வயன், நம்ம கொஞ்சம் பொறுமையாக பெற்றுக்கலாண்டி. முடியாது, எனக்கு வேணும். இங்கே பாரு, இப்போது உன் தங்கச்சி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. இதே டைம் நீயும் ப்ரெக்னெண்ட் ஆனீன்னா கஷ்டம் வயன். உன்னை பார்ப்பாங்களா இல்லை உன் தங்கச்சியை பார்ப்பாங்களா? ஆமாம்ல. ஆமாம், ஃபர்ஸ்ட் அவங்க வந்து குழந்தை பெற்றுக்கிட்டோம், அவன் கொஞ்சம் வளரட்டும், அதுக்கப்புறம் நம்ம பெற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்கிறாரு. நீங்கள் ஜிமினை பார்த்து ஒரு மாதிரி பார்க்குறீங்க. என்னடி? சரி, அது வரைக்கும் என் கிட்ட வராது அப்படின்ற மாதிரி நீங்கள் அது எப்படி? அதெல்லாம் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதெல்லாம் முடியாதுங்கும் போது அதுவும் முடியாது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு போகிறீங்க. ஜிமின் தான் உங்களை எழுத்து பெட்டில் போடுறாரு. இப்போது உங்கள் மேலே ஓவர் ஆகுறாரு. என்னடி ரொம்ப ஓவராக பண்ணுற? அதெல்லாம் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. ஏன் இருக்க முடியாது? என்ன வயன், புருஷனை பற்றி தெரியாத மாதிரியே கேட்குற அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. நீங்கள் தான் ஜிமின், என்னடி நம்ம குழந்தை பெற்றுக்கலாம் ஜிமின், பெற்றுக்கலாம் வயன். ஃபஸ்ட் டீனாவுக்கு குழந்தை பிறக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம பெற்றுக்கலாம். ப்ராமிஸ் டி, நீ கேட்டு நல்லன்னு சொல்வேனா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்களும் ஜிமினை பார்த்து ஸ்மைல் பண்ணுறீங்க. ஜிமின் உங்கள் கூட டெய்லி இன்டிமேஸாக இருப்பார். பட் கம் பண்ணுற டைமில் மட்டும் உங்களிலேருந்து வெளியே எடுத்துருவார். உங்களுக்குள்ளே கம் பண்ண மாட்டார். நீங்கள் அது வந்து உங்களுக்கு கேட்கணும்னு தோணும். பட் இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை
சாதாரணமாக விட்டுருவீங்க. இப்போ டீனா ப்ரெக்னென்ட் ஆனதும் உங்களுக்கு அதெல்லாம் பார்க்க பார்க்க உங்களுக்குமே ஆசையாக இருக்குது. அவளோட வயிறுலாம் பெருசாகுதா, உங்களுக்கு அதை பார்க்கும்போது நமக்குள்ளேயும் ஒரு குழந்தை இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்க பார்க்க உங்களுக்கும் அது ஒரு மாதிரி ஆசையாக இருக்கும். நீங்கள் ஜிமின் கிட்ட கேட்டிருப்பீங்க, ஜிமின் இந்த மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ இப்படியே கொஞ்ச நாள் ஸ்கிப் ஆகுது. ஒரு வழியாக டீனாவுக்கும் பேபி பிறந்துருச்சு. டீனாவுக்கு வந்து ஒரு பாய் பேபி தான் பிறந்திருக்கும். இங்கே நீங்கள் தான் ஜிமின் கூட, ஜிமின் நம்ம ஒரு கேர்ள் பேபி பெற்றுக்கலாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஏன் கேர்ள் பேபி? இல்லை, டீனா பாய் பேபி பெற்றுட்டா, நம்ம கேர்ள் பேபி பெற்றுக்கலாம். ஜிமினும் சிரிச்சுக்கிட்டே பெற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இப்போ ஜிமின் உங்களை ரொம்ப நல்லாவே டேக் கேர் பண்ணிக்கிறாரு. இங்கே பார்ப்பீங்க டீனாவை வந்து உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பா 2 பேருமே இப்போ வந்து உங்கள் கூட தான் இருக்காங்க. ஏன்னா டீனாவுக்கு வந்து பேபி பிறந்திருக்கு இல்லையா, ஸோ பார்த்துக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து கவனிச்சுப்பாங்களா? நீங்கள் ஒரு மாதிரி ஏக்கமாக டீனாவை பார்ப்பீங்களா? ஜிமின் வந்து உங்களுக்கு வந்து உங்களை வந்து பார்த்து கவனிச்சுக்கிறாரு. அதாவது டீனாவை வந்து என்னெல்லாம் கேட்குறாங்களோ அவங்கள வந்து எப்படிலாம் பார்த்துக்கிறாங்களோ அதே மாதிரி டீனாவுக்கு வந்து உங்கள் அம்மா காலமிக்கி விட்டா ஜிமின் வந்து உங்களுக்கு காலமிக்கி விடுறாரு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து எதையும் நினச்சி ஏங்கக்கூடாது அப்படின்ற மாதிரி உங்களை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு. இங்கே உங்கள் அம்மா அப்பாவுக்குமே ரொம்ப ஹாப்பி. ஏன்னா அவங்க பயந்துட்டு தான் உங்களை வந்து கல்யாணம் பண்ணி ஏன்னா வந்து ஸ்டார்டிங்கே இவ்வளோ ப்ராப்ளம் நடந்துச்சு. ஸோ இதுக்கப்புறமும் வந்து ஜிமினுக்கு வந்து உங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்க அவங்களுக்கு விருப்பம் இல்லை. பட் வேற வழி இல்லாமல் தான் உங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. பட் இப்போ வந்து ஜிமின் உங்களை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரா? ஸோ அதை பார்த்ததுமே உங்கள் அப்பா அம்மாவுக்கும் ரொம்ப ஹாப்பி. ஸோ இப்படிதான் உங்களோட லைஃப் ரொம்ப ஹாப்பியாக போயிட்டு இருக்கு. ஸோ ஃபைன் டே நீங்களும் வந்து ப்ரெக்னென்ட் ஆகுறீங்க. ஜிமினுக்குலாம் அவ்வளோ ஹாப்பி. அதை விட ஹாப்பி உங்களுக்கு. ஏன்னா ஃபைனலி நீங்கள் அம்மாவாயிட்டீங்க. இங்கே நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே உங்களுக்கு ஒரு கேர்ள் பேபி தான். பார்க்க உங்களை மாதிரி அவ்வளோ க்யூட்டாக இருக்கு. அவளுமே ரொம்ப ஜவ்வியாக இருப்பாள். இங்கே ஜிமின் தான் அந்த பாப்பாவை பார்த்து சிரிக்கிறாரு. அவரை அதாவது அந்த குழந்தைய பார்க்கக்குள்ள அவருக்கு உங்களோட ஃபேஸ் தான் வந்து போகுது. நீங்கள் உங்களை மாதிரியே இருக்கு உங்கள் பொண்ணு. அதை பார்த்து சிரிச்சுட்டே கொஞ்சிட்டாரு ஜிமின். இப்போ நீங்கள் தான் லைட்டாக ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா அந்த பாப்பா உங்களை மாதிரி இருக்கு. நீங்களும் பார்த்து சிரிக்கிறீங்க. ஜிமின் இவன் என்ன மாதிரி இருக்கா அப்படின்ற மாதிரி. ஸோ இங்கே ஜிமினுமே வந்து ரொம்ப ஹாப்பி. அதே மாதிரி உங்கள் அம்மா அப்பாவுக்கும் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஸோ இங்கே வந்து டீனாவோட பாப்பா இருக்காருங்க இல்லையா, அந்த பையன் வந்து இந்த குழந்தையோட சீக்ஸ் வந்து ரொம்பலாம் வளரல. கொஞ்சம் வந்து குட்டி குழந்தை தான். ஒரு 1.5 வயசு இருக்கும், அவ்வளோதான். 1.5 வயசு கூட இல்லை, 1 வயசு ஒரு 4 மந்த் கிட்ட ஆகும், அவ்வளோதான். ரொம்பலாம் வந்து பேச மாட்டான். இந்த சைகை மாதிரி தான், அந்த மாதிரி தான் பேசுவார். குழந்தை தான் அவர். வந்து அந்த குழந்தையோட சீக்ஸை பிடிச்சி அமுக்கி பார்க்குறாரு. ஏன்னா சீக்ஸ் வந்து கொஞ்சம் ஜப்பியாக புதுசுன்னு அழகாக இருக்கு. பாப்பா பார்க்க ரொம்ப பிங்காக க்யூட்டாக இருக்கா. அதாவது பாப்பாவோட ஃபேஸும் உடம்பும் வந்து உங்களை மாதிரி இருக்கும். ஆனால் ஸ்கின் டோன் வந்து நல்லா எப்படி சொல்கிறது, நல்லா உங்களே மாதிரி கொஞ்சம் டஸ்கி கலர்லாம் இல்லை, பிரைட் கலர், ரொம்ப பிங்கிஷாக இருக்கா. ஆக்சுவலி எல்லா குழந்தைங்களும் பறிக்கக்குள்ள பிங்காக தான் இருக்கும். பட் இவ கொஞ்சம் நல்லாவே பிங்காக இருக்கா. இங்கே தொட்டதும் அப்படியே இந்த பையன் இருக்கான் இல்லையா, இந்த பையனுக்கு ஏதாவது பேர் வைக்கணுமே, என்ன பேர் வைக்கலாம்? வீஹான்னே வச்சுக்கலாம். வீஹான் வந்து பார்க்குறாரு, ரொம்ப க்யூட்டாக இருக்கா பாப்பா. அவரோட சீக்ஸை பிடிச்சி அதாவது 2 ஃபிங்கரால் வந்து பிடிச்சி அமுத்துறாரு, ப்ரெஸ் பண்ணுறாரு. இவர் ப்ரெஸ் பண்ணதுமே பாப்பாவோட சீக்ஸ் அப்படியே ரெட் ஆகிடுது. இங்கே பாப்பா அழுக ஸ்டார்ட் பண்ணிட்டா. அவ்வளோதான், அவன் சிரிக்கிறா. வீஹான், டேய் என்னடா பண்ண என் பொண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜிமின் வீஹானை தூக்கிக்கிறாரு. பாப்பா 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 அப்படின்ற மாதிரி. இங்கே வீஹான் அழுக ஆரம்பிச்சிட்டா. எல்லாரும் சிரிக்கிறாங்க. டேய் என் பொண்ணு என்னடா பண்ண? பாப்பா தான் அடிச்சு அழுவ விட்டுல அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல, பாப்பா வேணும் பாப்பா அப்படின்ற மாதிரி கத்துறாரு. இங்கே எல்லாரும் சிரிக்கிறாங்க. இங்கே ஜிமின் வீஹானை வெளியே தூக்கிட்டு போயிட்டாரு. இங்கே நீங்களும் டீனா வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறா. பாப்பாவை தூக்கி உங்களுக்கு வந்து ஃபீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறா. உங்களுக்கு வந்து நார்மல் டெலிவரி தான் ட்ரை பண்ணியிருப்பீங்க. பட் லாஸ்ட் மினிட்ல வந்து உங்களால் முடிஞ்சிருக்காது. ஸோ வேறு வழியே இல்லாமல் சிசெக்ஷன் பண்ணுற மாதிரி ஆயிருக்கும். உங்களுக்கு சிசரியன் தான். ஸோ அதனால உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. உங்கள் கூட இருந்து டீனா வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறா. அந்த தூக்கிறதுக்கு, ஃபீட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணுறா. ஸோ
இப்போ ஒரு வழியா ஒரு 10 டேஸ் கிட்ட நீங்க ஹாஸ்பிட்டல்லே தான் இருந்திருப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் முடியாம போயிருந்திருக்கும். ஸோ வந்து இப்போ நீங்க 10 டேஸ் கழிச்சு அகைன் வீட்டுக்குள்ள வரீங்க. உங்களுக்கு ஆரத்திலாம் எடுக்குறாங்க. நீங்கலாம் ஒரு மாரி பிரைட்டா பார்த்து சிரிக்கிறீங்க. இங்க ஜிமின் தான், "ஏன்டி உனக்கு வலிக்கலையா? என்னடி இப்படி சிரிச்சுட்டு நிக்கிற?" "இல்ல, டீனாவுக்கும் இது பண்ணக்குள்ள எனக்கெல்லாம் எப்போ பண்ண போறாங்களோன்னு நினச்சேன். ஃபைனலி எனக்கு அப்படி பண்றாங்கல்ல" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க சிரிக்கிறீங்க. ஐயா! அப்படிதான் இருக்கு ஜிமினுக்கு. பாப்பா வந்து ஜிமின் தான் வச்சிருக்காரு. உங்களால தான் முடியல இல்லையா? ஸோ அதனால ஜிமின் ஒரு கையில உங்களை பிடிச்சிக்கிட்டு, ஒரு கையில பாப்பா வச்சுக்கிட்டு, இப்போ 3 பேருமே உள்ள என்டர் ஆகுறீங்க. உங்களுக்கு ஆரத்திலாம் எடுத்து நெத்தில குட்டியா பொட்டு வைக்கிறாங்க. பாப்பாவுக்கு வைக்கல. பாப்பாவுக்கு இல்லம்மா வேண்டாம். அவ கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் பார்த்துக்கலாம், வேண்டாம் ஆரத்தி எடுத்ததே போதும் அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்லியிருப்பாரு. அவங்க அம்மா ஜிமினா கீழேருந்து மேலே வரைக்கும் ஒரு லுக் விட்டுட்டு, சரி உள்ள வாப்பா மாதிரி கூட்டுட்டு வந்திருப்பாங்க. ஸோ இங்கே வந்து எல்லாருமே அகைன் உங்கள் அம்மா அப்பா 2 பேருமே இங்கே தங்கிட்டாங்க. ஏன்னா அடுத்தது நீங்கள் வந்து உங்களுக்கு பாப்பா பிறந்திருக்கு இல்லையா? ஸோ உங்களை பார்த்துக்கிறதுக்காக வந்துட்டாங்க. ஆனால் அவங்களுக்குலாம் வேலையே கிடையாது. டீனாவை பார்த்துக்க தான் அவங்க 2 பேரும் அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. உங்களுக்குலாம் எல்லாமே ஜிமினே பண்ணிடுறாரு. இல்லை என் பொண்டாட்டியை நானே பார்த்துக்கிறேன், நீங்கள் பாப்பா மட்டும் பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பாப்பாவை ஃபுல்லாக வந்து அவங்க அம்மா அப்பாவும் ஜிமினோட அம்மா அப்பா அவங்க தான் பார்த்துட்டு இருப்பாங்க. வீஹாலாம் விடவே மாட்டா, பாப்பா பாப்பான்னு சொல்லிட்டு உங்கள் பொண்ணு பின்னாடியே தான் சுற்றிட்டு இருக்கான். இங்கே வந்து ஜிமின் வந்து உங்களை ஃபுல்லாக வந்து டேக்கப் பண்ணிக்கிட்டாரு. இங்க வழக்கம் போல நீங்க பாப்பா பக்கத்துல வீஹான் பக்கத்துல ஜிமின். ஏன்னா பாப்பா பிறந்தல சும்மாவே வீஹான் வந்து சித்தப்பான்னு சொல்லிட்டு ஜிமின் பின்னாடி தான் சுத்திட்டு இருப்பாரு. ஜிமின் வந்து சித்தப்பா மாதிரி இல்லை, ஒரு ஃப்ரெண்டு மாதிரி சண்டை போடுவாரு. வீஹான் கிட்ட ஃபைட் பண்ணுவாரு, பாக்ஸிங்லாம் சொல்லி கொடுப்பாரு. குட்டி குழந்தைக்கலாம் அந்த குட்டி குட்டியான இந்த கிளவுஸ்லாம் இருக்கும்ல, அது 1 வயசு இருக்கக்குள்ள அவங்க கொஞ்சம் வந்து நடப்பாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ ஜிமின் வந்து நல்லாவே விளையாட ஆரம்பிச்சிருவாரு. ஜிமினை வந்து வீஹானுக்கும் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ எப்போ பாரு ஜிமின் கூட தான் சுத்திட்டு இருப்பாரு. தூங்குற டைம்ல உங்களை ரொமான்ஸ் பண்ண கூட விட மாட்டாரு. வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பாரு. இப்ப பாப்பா வேற பிறந்துருச்சா, பாப்பாவை வீஹானுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. வீஹான் வந்து பாப்பான்னு சொல்லிட்டு பாப்பா கூடயே தான் இருக்காரு. ஸோ தூக்கிட்டு போனா கூட ரொம்ப அழுக ஆரம்பிச்சிடுறாரு. சரி வேண்டாம் அவன் இங்கேயே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி ஜிமினே ரொம்ப பெருந்தன்மையா சொல்லி வீஹானை இங்க உங்க ரூம்லயே வச்சுக்கிறீங்க. பாப்பா இப்ப வீட்டுக்கு வந்துச்சு, அதுலேருந்து வீஹான் உங்க ரூம்லயே தான் உங்க கூடயே தான் படுத்துட்டு இருக்காரு. இங்க ஜிமினை வீஹானும் நல்லா கட்டி பிடிச்சிட்டு படுத்துட்டு இருக்காங்க. இங்க நீங்களே பாப்பாவை படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. ஸோ நைட் டைம் வந்து பாப்பா அப்பப்போ எந்திரிப்பா. அப்போ வந்து ஜிமின் வந்து ஹெல்ப் பண்ணுவார் உங்களுக்கு. ஸோ இப்படி கொஞ்ச நாள்ல உங்களுக்கு உடம்பும் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ரெக்கவர் ஆகுது. ஜிமின் உங்களையும் பாப்பாவையும் ரொம்ப நல்லாவே பார்த்துக்கிறாரு. ஓகேடா, நான் இந்த ஸ்டோரி இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே நான் சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போவேன். இதுக்கு ஒரு எண்டே இல்லாமல் போயிட்டு இருக்கு. ஸோ அவ்வளோதான், உங்களோட லைஃப் வந்து நீங்கள் வந்து நினச்சது ஜிமின் வந்து உங்களை வந்து உங்களுக்கு ஜிமினுக்கு வந்து உங்களுக்கு பிடிக்கல, அவர் வந்து பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணிக்கிறாரு, அந்த மாதிரி நினச்சி தான் நீங்கள் வந்து ஜிமின் வேண்டான்னு நினச்சிருப்பீங்க. பட் ஃபைனலாக என்ன நடந்திருக்குன்னா ஜிமினுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். உங்களுக்கு பிடிச்சதுனால தான் அவர் உங்ககிட்ட அந்த மாதிரி டீஸ் பண்ணியிருக்காரு. அது உங்களுக்கு இப்போ தான் புரியுது. இப்போ புரியக்குள்ள உங்களுக்கு உங்களோட லைஃப் வந்து ரொம்ப ஹாப்பியாக மாறிடுச்சு. நீங்கள் பட்ட கஷ்டம்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எந்த அளவுக்கு ஜிமின் உங்களை ஹர்ட் பண்ணாரோ அந்த அளவுக்கு உங்கள் மேலே வந்து நிறைய லவ் கொடுக்குறாரு உங்களுக்கு. நீங்களும் ரொம்ப ஹாப்பியாக உங்கள் லைஃப்பை என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் பாப்பா அண்ட் ஹஸ்பண்டோட உங்களோட லைஃப்பை ஹாப்பியாக லீட் பண்ணிகிட்ருக்கீங்க. அவ்வளோதாண்டா இந்த ஸ்டோரி. இதுக்கும் மேலே கேட்டிங்கன்னா எனக்கு சொல்ல தெரியாது. ப்ளீஸ், நானே நிறைய வச்சுட்டேன் சீன்ஸ் எல்லாம். இதுக்கு மேலே இதுவே 1.5 மணி நேரத்துக்கு மேலே வந்துடுச்சு. இதுக்கு மேலே என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியாது. இதை நான் 3 நாளாக உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு இடையில தெரிஞ்சிருக்கும் என்னோட வாய்ஸ் வந்து சேஞ்ச் ஆகி வந்திருக்கும். ஸோ இதோட இந்த ஸ்டோரியை நான் எண்ட் பண்ணிக்கிறேன். இதுவே ஒரு ஹாப்பி என்டிங் தான். என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஹாப்பி என்டிங் தான். இதுவே ஒரு பெட்டரான ஒரு என்டிங்காக இருக்கும். ஓகே, வேறு ஒரு ஸ்டோரியில் இதுக்கு மேலே இதை கேட்காதீங்க. ஏன்னா நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது. இதுவே ஒரு நல்ல என்டிங் தான்ப்பா. அகைன் இதை சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க, இன்னும் மன்னிச்சிருங்க. ஓகே, வேறு ஒரு ஸ்டோரியில் உங்கள் எல்லாரையும் நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க, சேஃபாக இருங்க. கீப் ஆன் ஸ்மைலிங். பை அமீஸ். அன்யான்.
ஃபைனலி இந்த ஸ்டோரியை முடிச்சிட்டேன்.